வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது எங்க தான் நம்ம தொடங்கணும் நம்மளுடைய வார்த்தையை? சொல்லுங்க, யாக்கோபிலிருந்து தொடங்கணும். சொல்லுங்க. அதாவது இப்படி நான் எப்படி சொல்றேன்னா, இது ஒரு பார்ட். அதாவது யாக்கோபுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாக்கோபா இருந்த நமக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தார். இப்போ நம்மளை தேவன் ஒரு ப்ரமோட் பண்ணிட்டார்னு விசுவாசிக்கிறது என்னவாமா? இஸ்ரவேல். யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது யார் மேல இறங்கிட்டு? இனி இஸ்ரவேல். நான் யாராமா? இஸ்ரவேல். இனி என் மேல அந்த வார்த்தை இறங்கும். ஆமென் என்று சொல்லாமா? அப்படின்னு சொல்றதை விட, இனி இதுவரைக்கும் தேவன் வார்த்தையாய் வெளிப்பட்டு கொண்டிருந்தார். இனி இஸ்ரவேலாய் நான் மாறினபடினாலே இனி கிரியைகளால் கர்த்தர் எனக்கு வெளிப்பட போறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? இதுவரைக்கும் கர்த்தர் தமது வார்த்தைகளை கொண்டு என்னோடு கூட பேசினார் அப்படிங்கிறத விட இதுவரைக்கும் இடி இடிச்சுச்சு. இனி என்ன ஆக போகுது? நல்லா சொல்லுங்க. இதுவரைக்கும் இடி இடிச்சுச்சு, இனி என்ன ஆக போகுதாமா? இனி மழை பெய்ய போகிறது என் வாழ்க்கையில. இனி வெளியரங்கமான ஆமென் என்று சொல்லாமா? இன்னைக்கு தேவன் நம்மளோடு பேசுற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, இனி வெளியரங்கமான அடையாளத்தை நான் பார்க்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதாவது இத்தனை நாள் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசினார், நம்மளோடு கூட உறவாடினார், அல்லது நம்மளை உருவாக்கினார், அல்லது நம்மளை மோல்டு பண்ணினார், நம்மளை டியூன் பண்ணினார், இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனால் இனி கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, இனி அவருடைய மகிமையை, அதனால தான் சொன்னோம், இனி அவருடைய வல்லமையை நான் பார்க்க போறேன். ஆமென் என்று சொல்லலாமா? இனி நம்ம வாழ்க்கையில் என்ன வரப்போகுது? நல்லா சொல்லுங்க. இனி நம்ம வாழ்க்கையில் என்ன வரப்போகுதாமா? வல்லமை வரப்போகுது. அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். சொல்லுங்க. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை எங்க இறங்கிருச்சாமா? இன்னொரு வசனம் இருக்கோ, யாக்கோபு கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பான். இஸ்ரவேல். அதாவது இன்னொரு வசனம் இருக்கு, யாக்கோபு கீழே வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து கனி கொடுத்து பலனால் நிரப்பும். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது இன்னும் இது எப்படி சொல்ல அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம கீழே வேறுபட்டு கொண்டு இருந்தோம். ஆமென் என்று சொல்லாமா? நம்ம வேறுபட்டுனதை யாரும் பார்க்கல. ஆமென் என்று சொல்லுவோம். ஏன்னா கீழே வேறுபட்டது வேற யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் எதை பார்க்கலாம்? கனிகளை பார்க்கலாம். ஆமாம், அந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்கறத பார்க்க முடியும். அப்போ என்ன சொல்ல வரார்னா, நான் இதுவரைக்கும் மறைமுகத்திலே வேறுபட்டு கொண்டிருந்தேன். ஆமாம், நான் வடித்த கண்ணீர், தனிமையில் அழுத நாட்கள், போராடின நாட்கள், ஜெபித்த நாட்கள், தனிமையில் கதறின நாட்கள், மன்றாடின நாட்கள், விண்ணப்பித்த நாட்கள், இதெல்லாம் நான் மறைவிடத்திலே செய்து கொண்டிருந்தேன். இனி கர்த்தர் என் வாழ்க்கையில வெளியரங்கமான இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனினால் நிரப்புற நாட்கள் வரும் என்கிற வேத வசனத்தை இனி நான் பூத்து காய்த்து நிரப்ப போகிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ அதைத்தான் சொல்றாரு. ஆண்டவர் யாருக்கு வார்த்தை கொடுத்தார்? யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். அது யார் மேல இறங்கிட்டு? யார் மேல இறங்கிட்டா? இஸ்ரவேல். சொல்லுங்க. யார் மேல இறங்கிட்டு? அப்படின்னா என்ன சொல்ல வரார்னா, இவ்வளோ நாள் நீங்க போட்ட போடுல, அல்லது தட்டுன தட்டுல, அல்லது அடிச்ச அடியில இஸ்ரவேலா நீங்க மாறி இருக்கணும். ஆமென் என்று சொல்லலாமா? இஸ்ரவேல் என்றால் பூத்து குலுங்குறவன், இளவரசன், சேஷ்டபுத்திர பாகம், மறுரூபமாக்க மாட்டவன், மேற்கொண்டவன், ஜெயம் பெற்றவன், இத்தனை வார்த்தைகள் இருக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? சரி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து மீண்டும் அந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் மேல் இறங்கிட்டு. இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுற வார்த்தையினுடைய தலைப்பு, வார்த்தை எப்படி வெளியரங்கமாகும்?
தேவன் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, அல்லது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அல்லது திட்டங்களை தந்திருக்கிறார், அல்லது தீர்க்க தரிசனத்தை தந்திருக்கிறார். தேவன் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்கு நிறைய வார்த்தைகளை தந்தாரு, நிறைய தீர்க்க தரிசனங்களை தந்தாரு. அந்த வார்த்தை எல்லாம் இனி என்னவா போகுதுன்னா வெளியரங்கமாக போகிறது, அல்லது அந்த விதை இனி கனி கொடுக்க போகிறது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு, இஸ்ரவேலே நீ இனிமேல் என்ன செய்வ, பூத்து குலுங்க அப்படின்னு நிறைய எதை கொடுத்தாராமா? வார்த்தைகளை கொடுத்தார். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வார்த்தை ரொம்ப முக்கியமா. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, தேவன் ஒரு மனுஷனை எடுத்த உடனே உயர்த்துகிறவர் அல்ல. அந்த மனுஷனுக்கு எதைத்தான் கொடுப்பார் என்றால் வார்த்தையைத்தான் கொடுப்பார். அதாவது யாருன்னா ஏசாவை குறித்து வாசிக்கிற பொழுது, அதாவது இந்த நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு கேட்குறா. என்ன கேட்குறான்னா, எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்கு, நான் பசியாக இருக்குது, நான் வந்து என்ன செய்ய போகிறேன், எனக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் பிரியமாக இருக்குது அப்படின்ட்டு ஏசாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன செய்ய, வனத்துக்கு போய் வேட்டையாடி, நீ என்ன செய்ய, வேட்டையாடி பிடிச்சு கொண்டு வந்து எனக்கு பிரியமானபடி நீ என்ன செய்ய, ருசித்து சமைச்சு எனக்கு ருசியா இருக்கும்படி நீ சமைச்சு கொண்டு வான்னு சொல்லி ஈசாக்கு யாருகிட்ட சொல்றா, ஏசா கிட்ட சொல்றா. இதை யார் ஒட்டு கேட்கிறா? ரெபேக்காள் ஒட்டு கேட்கிறா. ஒட்டு கேட்டுட்டு யாருகிட்ட போய் சொல்றா? யாக்கோபு கிட்ட போய் சொல்றா. யாக்கோபு நீ வா, தகப்பன் வந்து என்ன செய்யறாருன்னா சாப்பாடு கேட்கிறாரு, அவருக்கு பிரியமானபடி ருசிச்சு சமைச்சு கொடுக்கணுமாமா, அதனால நீ வா, நீ என்ன செய்ய, போய் மந்தைக்கு போய் 2 ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வா, நான் உன் என் கணவனுக்கு அல்லது உன் தகப்பனுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நான் சமைச்சு உனக்கு கொடுக்குறேன், நீ போய் கொடுத்து என்ன வாங்கிக்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லி என்ன செய்றா, ரெபேக்காள் யாக்கோபை யாருகிட்ட அனுப்புறான்? ஈசாக்கு கிட்ட அனுப்புறா. அப்படி ஈசாக்கு கிட்ட அப்படி அனுப்புகிற பொழுது என்ன செய்கிறா, அதாவது அந்த இதை குறித்து நான் முதல்ல பிரசங்கித்திருக்கிற மூத்த குமாரனாகிய ஏசாவினுடைய வஸ்திரத்தை போட்டு என்ன செஞ்சுருக்கிறா, அனுப்பிட்டான். அங்கே போய் அவன் என்ன செஞ்சானா, யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கி விட்டான். எத்தனாவது வேத வசனம்? 27 வாசிக்கிற பொழுது யாக்கோபு என்ன செஞ்சுட்டா, ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டா. இப்போ 2வது யார் வரானா? ஏசா வரா. 2வது யார் வரா? ஏசா வரா. என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்ட்டு ஏசா வர பொழுது, என்னப்பா சொல்கிற, இப்போ தானே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனேங்கிற பொழுது யாரை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டா? யாக்கோபை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டா. அப்படிங்கிற பொழுது அவன் சொல்கிறான் பாருங்க, 27:32 வாசிங்க. 27:32 வேகமா. அப்பொழுது ஏசா தகப்பனாகி ஈசாக்கு நீ யார் என்றான். அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தவன் தானே அவன் யாரு, நீ வரும் முன்னே அவ எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். போதும். அதாவது என்ன சொல்றானா, இப்ப நான் கேட்கிறேன், ஈசாக்கு வந்து யாக்கோபு கிட்ட இந்தப்பா நான் ஒரு உயில் எழுதி கொடுக்குறேன், அல்லது இந்த பத்திரத்தை கொடுக்குறேன், இடத்து பத்திரத்தை கொடுக்குறேன், அல்லது காரு புக்கு கொடுக்குறேன், அல்லது வீட்டு பத்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னா சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தா? வார்த்தை. அந்த இடத்துல வந்து யாக்கோபு வந்து இந்தாப்பா சொத்து, யாக்கோபு சொத்தையெல்லாம் வாங்கல, வார்த்தை கொடு. யார்? ஈசாக்கு யாக்கோபை வார்த்தையினாலே ஆசீர்வதித்தார். அந்த வசனம் வாசிக்க முடியுமாமா? அதே அதிகாரத்தில் பாருங்க, ஆசீர்வதிக்கிறார்ல ஈசாக்கு யாக்கோபை, எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். வானத்து பணியை வாசிங்கம்மா. வாசிங்கப்பா. வானத்து பணியை ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். என்ன வார்த்தையினால தான் ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானனாயிருப்பான். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பாள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தா. அவளாதாங்க. சொத்தை எடுத்து கொடுத்தாரா? சொத்தை எழுதி கொடுத்தாரா? என்னதான் கொடுத்தாரு? வார்த்தையினாலே ஆசீர்வாதம், அல்லது ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை கொடுத்தார்.
அப்போ இப்பதான் ஏசா வந்து கேட்குறா, எங்கப்பா எனக்கு ஆசீர்வாதங்கிற பொழுது, இல்லப்பா நான் அவனை ஆசீர்வதிச்சிட்டேங்கிற பொழுது 34 வாசிமா, 34, 27, 34 வேகமா. ஏசா ஆ தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து, மிகவும் இத வந்து சொத்து கொடுக்கல, நல்ல விலைக்கு வார்த்தை சொல்லுமா, மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியோ. அதற்கு அவன், உன் சகோதரன் 38 வாசிமா, என்னை ஆசீர்வதி. 38 வாசிங்க. ஏசா தகப்பனை நோக்கி, என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். எதுக்காக அழுகிறாரு? வார்த்தை. அதுதான் முக்கியம். நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கறது அடுத்து, முதல்ல என்ன செய்யுங்க? உங்க வார்த்தை. அதாவது ஒரு மனுஷன் மரித்து கொண்டு இருக்கிற பொழுது கடைசியாக என்ன சொல்லிருங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த மரித்து போகிற நேரத்தில் சொல்கிற ஆசீர்வாதம் பழிக்கும். அதனால தான் யாக்கோபும் அந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறா, அப்படியே ஈசாக்கும் கூறுகிறா. அப்படியே இதை எதுக்கு சொல்ற அப்படின்னு சொன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு மனுஷன் கொடுக்கிற வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொன்னால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனுடைய வார்த்தையில எத்தனை ஆசீர்வாதம்! அந்த வார்த்தையின் வல்லமை. அதனாலதான் 100க்கு அதிபதி கேட்கிறா, நீர் ஒரு வார்த்தை சொல்லும். நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், இல்லைப்பா நான் உன் வீட்டுக்கு வந்து சுகமாக்குறே அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருப்பாரு. இவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நீர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லுவீர் என்றால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு எதுல உங்களை நிற்க சொல்றாருன்னா வார்த்தை. சொல்லுங்க, எதுல நிற்க சொல்றாரு? வார்த்தைமா. அதாவது இது மனுஷங்கிட்ட வருகிற வார்த்தை. அவன் சொல்றான், வேற ஆசீர்வாதம் உங்ககிட்ட இல்லையா? வேற வார்த்தை இல்லையா? ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தீங்களா? எப்படியாவது என்ன ஆசீர்வதிங்க, எதையாவது சொல்லி ஆசீர்வதிங்க. உங்க வார்த்தை. 27 அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்குறா. அடுத்து சர்வ வல்லவர் 28 யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஆமானை வேட்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரவுவார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன் என்று சொல்லலாமா? அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இன்னைக்கு நம்ம காத்திருக்கிறோம். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா ஒரு வசனம் இருக்கு, அவருடைய வார்த்தை நம்ம மேலே பனி போல இறங்கு. அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஆண்டவரே இது வரைக்கும் நீங்கள் பனியாக வந்தீங்க, இனி வாழ்க்கையில் மழையாக வாங்க. ஆமாம், பனி என்பது வார்த்தைக்கு அடையாளம், மழை என்பது கிரியைகளுக்கு அடையாளம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாருமா, இனி வாழ்க்கையில் பனியா இல்லை மகளே, இனி வாழ்க்கையில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆமேன் என்று சொல்லலாமா? அந்த வசந்த வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 55 10 11 வாசிங்க பார்க்கலாம். 10 11 ஏசாயா 55 10 11 வேகமா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி இடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து. சொல்லுங்க, வார்த்தை இனிய வாழ்க்கையில அவர் விரும்புகிறத செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை இனிய வாழ்க்கையில. சொல்லுங்க, வார்த்தையானது நான் விரும்புகிறதை அல்ல, அவர் என் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சாரோ, நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்குன்னு சொன்னார்னா அது 1000 மடங்கு. எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக கர்த்தர் என்ன பார்த்து சொன்னார்னா, சத்துருக்களுடைய வாசல்கள் எல்லாம் நீ சுதந்தரிப்பாய் என்று தேவன் என்னை பார்த்து சொன்னார்னா அந்த வார்த்தை அப்படியே நடக்கும்.
ஆமேன் என்று சொல்லலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, என் மேலே பெய்யட்டும் வசனம். ஆமாம், வசனம் பெய்யட்டும். சொல்லுங்க, ஆமாம், வசனமாகிய பனி என்கிற அந்த வசனம் என் மேலே பெய்யட்டும் பெய்யட்டும் பெய்யட்டும். இப்போ எப்படி அந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்குதோ, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதோ, அது இனி அது சும்மா இருக்காது, அது வேலை செய்யும். வேதத்தில் நிறைய சொல்ல முடியும், நிறைய. அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு தேவன் நம்மளோட பேசுறது என்னன்னா, வார்த்தையை கொடுத்த தேவன் இனி அந்த வார்த்தை எப்படி வெளியரங்கமாகும் என்பதை குறித்து தான் பேசுகிறார். இதை நான் வார்த்தையாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொன்னார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஏழு ஆசீர்வாதங்கள் ஆதியாம் 12:1 சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், பூமியின் வம்சங்களா உனக்குள் ஆசீர்வாதமா இருக்கும் என்று எதைத்தான் கொடுத்தாரு? அப்படியே பத்திரத்தை எழுதி கையில் கொடுத்துட்டாரா? எதைத்தான் கொடுத்தாரா? வார்த்தை. ஆமேன் என்று சொல்லுவா. எதை கொடுத்தாரு அப்படின்னா எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை. அதாவது உங்கள் கையில் கத்தரிப்ப. இதை யாரை சொல்லலாம்? ஈசாக்கு கிட்ட வார்த்தைங்கிறது விதைங்கிறது என்னது? வார்த்தைங்கிறது விதை. இந்த விதையை பஞ்சகாலம், நல்லா விளங்குங்க, பஞ்சகாலம். இந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு கிட்ட கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, விதை வருது. இந்த விதையை ஒருவேளை எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு நினச்சி இவனும் சாப்பிட்டு இருந்தானா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்க முடியாது. ஆனால் அந்த விதையை அவன் என்ன செஞ்சா? விதைத்தான். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வசனம் என்கிற விதை உங்கள் கையில் வந்துச்சுன்னா அந்த விதையை அடிக்கடி போட்டுட்டே இருங்க. ஆண்டவரே, நீங்கள் இப்படி சொன்னீங்களே, நீங்கள் இப்படி சொன்னீங்களே, நீங்கள் இதை செய்யுங்க, இதை சொல்லுங்க, இதை நீங்கள் செய்யுங்கண்ணா. அந்த விதையை தூக்கி சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டு தண்ணி போட்டு முழுங்கிடாதீங்க. என்ன செய்ய? சாப்பிட்டு தண்ணி குடிச்சு முழுங்கிட்டு அவ்வளோதான். அந்த விதை என்னன்னே தெரியல. என்ன எது கேட்குறேன்னா, போன வாரம் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா டக்குன்னு வரணும். ஏன்னா அந்த விதையை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? விதைச்சிட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம், அந்த விதையை அறுக்கிட்டுட்டே இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் இப்படி செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. கிதியோன் கேட்குறான்ல, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். போங்க ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதமெல்லாம் எங்கே அப்படின்னு சொன்ன உடனே, கவலைப்படாத கிதியோனே, நீ தான் பராக்கிரமசாலி, உன்னையவே நான் அனுப்புகிறேன். இப்படிப்பட்ட மனுஷனை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். கர்த்தர் கிதியோனை தூக்குறாரு. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம். நீ அந்த விதையை புசிச்சு தண்ணி குடிச்சு உள்ள முழுங்கி தண்ணி குடிக்கணும்னு நினச்சா குடிச்சிருக்கலாம், அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் எல்லா ஆண்டவரும் அந்த விதையை போட்டுகிட்டே இருக்கிறேன், அந்த விதையை நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். நீங்கள் சொல்ல அந்த விதை என்ன செய்யுமாமா? கனி கொடுக்கும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ யார்கிட்ட வார்த்தை ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? ஈசாக்கு கிட்ட கொடுத்தாரு. அடுத்து யாருக்கிட்ட கொடுத்தாரு? யாக்கோபு கிட்ட. சொல்லுங்க, யார்கிட்ட சொன்னாரு? யாக்கோபு கிட்ட. சொல்லுங்க, அந்த விதை இனி அடுத்து யாருக்கிட்ட வந்து? இதில் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆபிரகாமாட்டு, ஈசாக்காட்டு, யாக்கோபாகட்டு எல்லார்கிட்ட முதல்ல எதைத்தான் கொடுத்தாரு? வார்த்தை. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க வார்த்தை. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க வார்த்தையை தான் முதல்ல கொடுத்தார் ஆண்டவர். எதைத்தான் கொடுத்தாரு? வார்த்தையை தான் கொடுத்தாரு. அந்த வார்த்தை தான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. இதை நான் முதல்ல ஒரு முறை யாக்கோபை குறித்து பேசுகிற பொழுதே சொல்லியிருக்கிறேன். அதாவது யாக்கோபு கிட்ட முதல்ல ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். அடுத்து தேவன் என்ன செய்கிறார்? சர்வ வல்லவர் என்று சொல்லி ஆதியாகமம் 28 யாக்கோபை சர்வ வல்லவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்து ஆசீர்வாதம் வந்த உடனே டக்குன்னு யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சா? இல்லை, ஆனால் சுத்த வச்சார் கொஞ்ச நாள். அதுதான் இஸ்ரவேலாய் மாறுகிறது. சொல்லுங்க, அதுதான் என்னது? அதாவது யாக்கோபு கிட்ட வார்த்தையை கொடுத்தாரு. யாக்கோபு கிட்ட வார்த்தை கொடுத்த உடனே அவனை அலைந்து திரிந்தா. யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வனாந்தரத்தில் தலகாணி வச்சு படுக்கிறது கூட தலகாணி இல்லை. எதைத்தான் வச்சு படுத்தாரு? கல்லை வச்சு தான் படுத்தாரு. ஆனால் அவன் மேலே என்ன இருந்தது? இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வார்த்தை இருந்தது, ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்துட்டாரு, இன்னும் நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேனே, அல்லது இன்னும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், வேதனைக்குள்ள உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்ல. இல்லை மகளே, உனக்குள் கர்த்தர் வார்த்தை என்கிற ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும்.
ஆமென் என்று சொல்லலாமா? அடுத்து பாருங்க, எங்க போனாரு? லாபானுடைய வீட்டுக்கு போனாரு. 20 வருஷம் நைட்டும் பகலும் தூங்காம பனியிலும் குளிரிலும் என்ன செஞ்சார்? பாடுபட்டாரு. ஆனா அவருக்குள்ள என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. நல்ல விளங்க, அவருக்குள்ள என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. திரும்பி என்ன செய்யறாருனா, திரும்பி வராரு. அந்த இடத்துல தான் வாசிக்கிறோம், யாக்கோபு முழுவதும் போராடுறா. கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினாரு. இஸ்ரவேலாய் தேவன் அவனை என்ன செஞ்சாரு? மாற்றினாரு. அப்போ முழுமையான ஆசீர்வாதம் வந்துச்சா? இல்லை. இன்னும் அந்த வார்த்தை நான் எதுக்கு சொல்றேன்னா, இதே மாதிரிதான் யாரை சொல்லானா, யோசேப்பையும் சொல்லா. யோசேப்புக்குள்ள சொப்பனம் என்கிற ஒரு வார்த்தையை தேவன் முதல்லயே கொடுத்துட்டாரு. ஆமேன் என்று சொல்லுவோம். சொப்பனம். ஏன்னா எல்லாருடைய அறிக்கட்டுகளுடைய அறிக்கட்டு எப்படி இருக்கும்? வணங்கி நிற்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னை வணங்கி நிற்கும் அப்படின்னு வார்த்தையை யாருக்கிட்ட கொடுத்துட்டாரு? யோசேப்புக்கிட்ட கொடுத்துட்டாரு. யோசேப்புக்கு வார்த்தை வந்த அடுத்த ஒரு வாரத்தில் என்ன வந்துருச்சு அவனுக்கு? ஏற்கனவே சொல்லிக்கிறேன், குழிக்குள்ள போடப்பட்டுட்டா. அடுத்து சிறைச்சாலைக்குள்ள விற்கப்பட்டா, அடிமைப்படுத்தப்பட்டா, குற்றம் சுமத்தப்பட்டா, சிறைச்சாலைக்குள்ள போனா. ஆனால் அவளுக்கு என்னது? இன்னைக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா, மகளே மகனே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள வார்த்தை இருக்குது. நீ பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படு. ஒருவேளை என் சூழ்நிலை இப்ப இப்படி நல்லாலேன்னு சொல்ல, இல்லை இல்லை, உனக்குள்ள வார்த்தை இருக்குது. நீ ஜீவனுள்ளோருக்குள்ள தாயாக அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களுக்கு கடனாளிகளாய் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? நான் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி நான் ஆண்டு கொள்ளுவேன் என்கிற பெரிய வாக்கு தத்தம் இருக்குது. ஒருவேளை சொல்லு, பிசாசே, ஒருவேளை இந்த வாக்கு தத்தமெல்லாம் எனக்குள்ள நிறைவேறாதபடி ஒருவேளை என்னை இனி சிறையிருப்புகளை வச்சிருக்கலாம். ஆனா ஏசப்பா ரத்தத்தினாலே நான் நிச்சயமாய் விடுதலை ஆவே. நிச்சயம் இந்த வாக்கு தத்தம் எனக்குள் நடக்கும். சொல்லுங்க, நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல. சொல்லுமா அந்த வார்த்தையை சொல்லிட்டே இரு. நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல, 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமேன் என்று சொல்லலாமா? 1000 மடங்கு என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்கப்படுவேன். நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆபிரகாமுக்கு வார்த்தை இருந்தது, ஈசாக்குக்கு வார்த்தை இருந்தது, யாக்கோபுக்கு வார்த்தை இருந்தது, இது எல்லாமே இவர்கள் எல்லாம் சாதித்தவர்கள், எல்லாருமே வார்த்தை பெற்றவர்கள். ஆமேன் என்று சொல்ல, எடுத்த உடனே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கல. சாதித்த எல்லாருமே ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமா, வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமா, சாமுவேல் 3:19 வாசிக்கிற பொழுது சாமுவேலுக்கு கொடுத்த எந்த வார்த்தையும் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. சாமுவேல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். இல்லை பாப்பா, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19-21. வேகமா. சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். அவனுடனே கூட கர்த்தர் இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளும், நல்ல விளக்கமா, சாமுவேலுக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளையும், எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலோ தரையிலே விழுந்து போகவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சேபா மட்டுமல்ல பரவிட்டு சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. 21 கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இப்ப கர்த்தர் அவரது வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், இப்ப தேவன் உங்களுக்கு என்ன பட்டு இருக்கிறாரு? வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார். அவர் தமது வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே அந்த வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தை இப்பொழுது இயேசப்பா உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே நடக்கும். கர்த்தர் சொல்றாருமா, அவர் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ மகளே, அது நடக்குமா? பக்கத்தில் கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், அவர் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, ஆமா, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரம்னு சொல்லி இருக்கிறாரா? நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கல, 1000 மடங்கு அதிகமாவே என்று சொல்லி இருக்கிறாரா? அதை அப்படியே செய்து முடிப்பார். ஆமேன் என்று சொல்லலாமா? அடுத்து எரேமியாட்ட சொல்றாரு, தமது வார்த்தையை கொண்டு அவருக்கு வெளிப்பட்டாரு. எரேமியா சொல்றானா, சின்ன பிள்ளை ஆண்டவரே,
நான் சின்ன பிள்ளை, நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாதேன்னு சொல்லிட்டு எரேமியாவினுடைய வாயிலே வாசிங்க பார்க்கலாம். 1:9 வாசிங்க. 9 எரேமியா 1:9 வாசிக்கிற பொழுது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். இந்த இடத்துல சொல்றாரு, எரேமியாட்ட சொல்றாரு, எரேமியாவே, உன்னை நீ சிறுப்பிள்ளைன்னு சொல்லாத, தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே உன்னை நான் தெரிந்தெடுத்துட்டேன். இதோ பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும். இன்னைக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை நீ என் வாய் போல் இருந்து, நீ என் வாய் போல் இருந்து, தீழ்ப்பானவைகளில் இருந்து விலையேறப்பட்டதை பிரித்தெடுக்கிற என் வாய் போல் இருப்பாய். எரேமியாவே, உன் வாயிலே எதை வைக்கிற வார்த்தையாய் தேவன் உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்படி நிறைய பேர்த்த சொல்ல எலியாவுக்கு சொன்னார். எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:2 வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று 8வது வேத வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இப்ப இங்க எலியாவுக்கு அப்ப நல்ல விளங்கமா, எந்த மனுஷனுக்கும் முதல்ல கர்த்தர் எப்படிதான் வெளிப்படுறாரு? நல்லா சொல்லுங்க, வசனத்தை தருகிறார். ஆமென் என்று சொல்ல, வார்த்தையை தருகிறார். அப்போ எரேமியா அந்த பலிபீடத்தை எல்லாம் கட்டி பாகாலுக்கு முன்பா எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிற பொழுது யாரு எலியா சொல்ற வார்த்தையை பாருங்க. 18:36 வாசிக்கிற பொழுது, பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படிதான் செய்தேன் என்பதை இன்றைக்கு விளங்க பண்ணும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஒருவேளை நீ உபத்திரவத்தின் பாதையில இருக்கலாம், நெருக்கத்துல இருக்கலாம், வனாந்தரத்துல இருக்கலாம், ஒருவேளை அக்னி சூளையை போல சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்லு, என்ன சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நான் கர்த்தரிடத்தில் வார்த்தையை பெற்றிருக்கிறேன். அந்த வார்த்தை நிச்சயமாய் கனி கொடுக்கும். வார்த்தையானது, வசனமானது ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாயும் அக்கினியாயும் உயிர்ப்பிக்கிறதாயும் இருக்கிறது. நிச்சய வேலை செய்யும் மகளே, நிச்சயம் வேலை செய்யும். ஒருவேளை வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஏசப்பாவை அவர் என்ன செஞ்சார்? அவரை சிலுவையில் அறையப்பட்டு என்ன செஞ்சாங்க? மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்க. கிறிஸ்து என்கிற வார்த்தையை ஒருவனாலும் அடக்கி வைக்க முடியவில்லை. எத்த பெரிய கல்லை எடுத்து கல்லறையில் வைத்தால் அந்த கல்லை பிரட்டி போட்டு அந்த வார்த்தை வெளியே வந்தது என்றால், இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு கொடுத்திருக்கிற திட்டம், உனக்கு கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசனம் நிச்சயம் 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 கனி கொடுக்கும். அந்த வார்த்தை செத்து போகாது. ஆமென் என்று சொல்லலாமா? பக்கத்துல கருத்தை பிடிச்சவங்க, வார்த்தை செத்து போகாது. ஆமா, கர்த்தருடைய வசனமானது ஆவியாயி ஜீவனாய் இருக்குது. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஒருவேளை சிறையிருப்புக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை துக்கத்துக்குள்ள இருக்கலாம், வியாதிக்குள்ள இருக்கலாம், ஆனா வார்த்தை சாகாது. ஏசு என்கிற வார்த்தை, ஏசு என்கிற அந்த வார்த்தை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும் உங்களுக்கு. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென். இப்படி நிறைய பேரை சொல்ல வேதத்தில் சாதித்த எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாக தான் இருந்தாங்க? வார்த்தையை முதலாவது பெற்றவர்களாக இருந்தார்கள். யாக்கோபுக்கு தமது வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தை எங்கே இறங்கிட்டு ஆனால் ஒன்று, அந்த வார்த்தை உங்கள் மேலே இறங்கி பலன் கொடுக்கணும்னா நீங்கள் என்னவா மாறணும்? இஸ்ரவேல் என்றால் மறுரூபமாக்கப்பட்டவன். சொல்லுங்கள், அந்த இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? திரும்ப சொல்லுங்கள், இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் மறுரூபமாக இருக்கணுங்கிற நான்
அந்த வார்த்தை இன்னும் உங்களுடைய நிலம் பண்படுத்தப்படாமல், ஒருவேளை உங்களுடைய நிலம் பண்படுத்தப்படாமல் சரியான ஒரு நிலமாக மாற்றப்படாமல் முள்ளுகள் உள்ளதாய் அல்லது எப்படி கட்பாறை உள்ளதாய் ஒருவேளை எப்படி களை உள்ளதாக இருந்ததுன்னா அந்த வார்த்தை பலன் கொடுக்காது. ஆமாம், எப்போ மறுரூபம் என்றால் அந்த விதை நல்ல நிலம். ஆமென் என்று சொல்ல. ஆனால் வசனம் வர வர உங்கள் நிலம் என்ன நிலமாக மாறிட்டு இருக்குது? நல்ல நிலம். சொல்லுங்கள், நல்ல நிலமாய், நல்ல நிலமாய். உங்களே நினச்சி பாருங்கள். அதாவது இந்த ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ எப்படி இருக்கீங்க? நம்ம நிறைய விஷயத்தில் என்ன ஆயிட்டீங்க? மறுரூபமாய்க்கொண்டு வருகிறோம். பூரணமாயிட்டேன்னு சொல்லலை, ஆனால் நான் பூரணமான். ஜாக்லினையும் சொல்கிறேன், நான் பூரணமாயிட்டேன்னு சொல்லலை, பூரணமாய்க்கொண்டு வருகிறேன். நான் இஸ்ரவேலனாய் மாறிக்கொண்டு வருகிறேன். நிச்சயமாய் நான் பூத்து காய்த்து உலகத்தை பலனினால், கர்த்தருடைய பலனினால் நிச்சயம் நான் நிரப்ப போகிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அப்போது இவர்கள் எல்லாருமே வேதத்தில் சாதித்த எல்லாருமே முதல்ல எதைத்தான் வாங்கினாங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், வார்த்தையினால் பிழைப்பா. அதனால தான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைன்னு சொல்லுங்கள், வார்த்தையினால் நான் பிழைப்பேன். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும், விசுவாசம் வரணும். அதாவது நான் வார்த்தையே வாங்கலை, அதாவது விதையே என் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இருக்கீங்களாமா? டெய்லியும் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் துன்பப்பட போது, ஒரு மரம் குழம்புற பொழுது, ஒரு வேளை தவிக்கிற பொழுது, ஒரு வேளை சஞ்சலப்படுற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களோடு கூட பேசுகிறார். அதுதான் வார்த்தை. நீங்கள் ஒரு வேளை ரொம்ப குழம்பி என்ன ஆண்டவரே நான் செய்வேங்கிற பொழுது டக்குன்னு ஒரு வார்த்தை வருவாருங்க, அதுதான் கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை. ஆமென் என்று சொல்லலாமா? நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது அதாவது நான் இப்படி உபத்திரவத்தில் இருக்கிறேனே, ஒருவேளை நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம்ல, நான் இப்படி உபத்திரவத்தில் இருக்கிறேனே, போராட்டத்துக்குள்ளே இருக்கிறேனே, ஒருவேளை தேவன் என்னை விட்டு விலகிட்டாரோ, தேவன் என்னை விட்டு கைவிட்டுட்டாரோ, ஒருவேளை என்னை மறந்தாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க. ஆனால் அவருடைய வார்த்தை உங்களோட பேசிக்கொண்டே இருக்குது என்றால் நீங்கள் அவருடைய உள்ளங்கைக்குள்ள தாம இருக்கிறீங்க. அவருடைய உள்ளங்கைக்குள்ள தாம இருக்கிறீங்க. அவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு பாருங்க, அவர் உங்களோட பேசுகிறாரு பாருங்க, அது போதும். அந்த வார்த்தை கிடைக்காம எத்தனை பேர், நிறைய பேர். இங்கே நம்ம ஆரம்பத்தில் வந்த பிள்ளைகள் எல்லாரும் சொன்னீங்க, நான் தேவன் என்னோடு பேசின ஆரம்ப நாட்கள் இருக்குது, ஆனால் கொஞ்ச நாள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியலேன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் திரும்பவும் அந்த ஸ்தானத்துக்கு வந்த பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, அந்த வார்த்தை யார் மேலே இறங்கிட்டு, திரும்ப சொல்லுங்க, யார் மேலே இறங்கிட்டு? இஸ்ரவேலின் மேல் அந்த வார்த்தை இறங்கிட்டு. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்னவா மாறணும்? என்னவா மாறணும்? ஓகே, இதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சா? ஆமாம், கர்த்தர். எத்தனை பேர் சொல்கிறீங்க, என்னோடு கர்த்தர் இருக்கிறார்? ஆமாம், இருக்கிறார். நான் துன்பப்படுறத கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இல்லை, கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கூட. இப்போ வார்த்தை உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த வார்த்தை, ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறோம், வார்த்தை வாங்கி 10 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் அப்படியே இருக்குது. அந்த வார்த்தை எப்படி வெளியரங்கம் ஆகணும்? ஆமென் என்று சொல்லாமா? அல்லது அந்த வார்த்தை எப்படி மேனிஃபெஸ்டேஷன் ஆகணும், அல்லது அந்த வார்த்தை எப்படி கிரியைகளினால் வெளியரங்கம் ஆகணும் அப்படிங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு நம்மளோடு கூட தேவன் பேச போகிறார். எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே நீ வார்த்தை எனக்கு வாழ்க்கையில் வெளியரங்கமாகணும்? உடனே சொன்ன உடனே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், வார்த்தை என்பது கரு கிடையாது. கரு வந்த முந்தானத்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஆனால் நேற்று கருவுட்டு இன்றைக்கு பிள்ளை பெற்றாள் அப்படின்னு இருந்துச்சு. நேற்று கருவுட்டு அது நடக்குமா? அது சரி, நம்மளும் சரி அப்படி தான் ஏதாவது இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை போட்டிருப்பாங்க. அதாவது மெசேஜ் வரும்ல இந்த செல்ஃபோனில், அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் கரு என்பது தேவன் அல்லது விதை என்பது நமக்குள்ளே வச்சு அந்த விதையை நம்ம தான் வளர்த்து எடுக்கணும். அதாவது வார்த்தையை கொடுத்துட்டாரு அல்லது விதையை உங்கள் கையில் தந்துட்டாரு, நீங்கள் தான் விதைச்சு அதுக்கு தண்ணி போட்டு அதுக்கு எருவு போட்டு அதை களை பிடுங்கி அதை வேலியிட்டு ஒருவனும் சேதப்படுத்தாதபடி நீங்கள் என்ன செய்தாலும் கண்ணோக்கமாக இருந்து அதை என்ன செய்யணும்? பாதுகாத்தாதான் அதனால் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். ஆமேன் என்று சொல்லாமா? அப்படித்தான் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அல்லது வார்த்தையை, இதை வார்த்தை என்றால் அதில் சொப்பனமும் அடங்கும். கர்த்தர் ஒரு சிலருக்கு சொப்பனத்தை கொடுத்துருக்கலாம், தரிசனத்தை தந்திருக்கலாம். வார்த்தை என்பது சொப்பனம், தரிசனம், திட்டம், தீர்க்கு தரிசனம் எல்லாமே அடங்கு இதில் வார்த்தை தான். அப்போ இந்த வார்த்தை எப்படி வெளியரங்கமாகும் அப்படின்னா, முதலாவது அதாவது வார்த்தை வாசிங்க பாப்பா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
3ல இருந்து அப்படியே வாசிமா, 3, 4, 5 வாசிங்க. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அவ்வளவுதான். இதை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது சோர்ந்து போன படகு. இந்த படகு எந்த படகு? சோர்ந்து போன படகு. கரையில் நிற்கிது. அதில் ஒன்றில் ஏறினார். அது யாருடையதாக இருந்தது? சீமோனுடையதாக இருந்தது. இது சோர்ந்து போன படகு, தோற்று போன படகு, ஏமாற்றப்பட்ட படகு, அப்படியெல்லாம் இந்த படகை குறித்து நிறைய சொல்லலாம். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையும். அப்போ அந்த படகை முதல்ல எப்படி கேட்டாரா? கொஞ்சம் தள்ளுப்பானார். என்ன சொன்னார்? கொஞ்சம் தள்ளுப்பா அப்படின்னு அந்த படகை பார்த்து சொன்னார். கொஞ்சம் தள்ளுப்பா அப்படின்னாரு. கொஞ்சம் தள்ளின பின்பு அந்த படகில் அவர் என்ன செஞ்சார்? ஏறினார். அதாவது முதல்ல என்னன்னா, ஆண்டவர் முதல்ல கொஞ்சுவார். நல்லா சொல்லுங்க. கொஞ்சுவாரு, கெஞ்சுவார். முதல்ல என்ன செய்வாரு? கொஞ்சுவாரு, கெஞ்சுவாரு. அப்ப கொஞ்சுவாரு, கெஞ்சுவாருன்னு சொல்லிட்டு படகுல ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் அதிகாரமா சொல்லிடுவார். உண்மைம்மா, என் லைஃப்ல அப்படிதான். முதல்ல சொல்லுவார், உண்மை இல்லாமல் யாரும் இல்லை மகளே, நீதான் மகளே, எனக்கு வேணுமகளே, வேணுமகளே. இப்போ எனக்கு தெரியாது, நீதான் அப்படின்ட்டார். ஏன்னா நான் பார்த்துருக்கிறாரு அப்படிதான். நீதான் மகளே அப்படின்னு முதல்ல கெஞ்சினாரு. உன்னை விட்டு எனக்கு ஒருத்தர் இல்லை மகளே, நீ எனக்கு வேணும் மகளே அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை, நீ தான் நிற்கணும் அப்படின்னு. அதாவது என்னன்னா, குழந்தைகிட்ட நம்ம என்ன செய்வோம்? கெஞ்சி பேசுவோம். ஆனால் வாலிபனான உடனே கமாண்ட் பண்ணுவோம். அது அதிகாரமாக கட்டளையே இதை செய்யணும்னு சொல்லுவோம். இதை என்ன செய்யணும். அப்படிதான் இந்த படகுல முதல்ல என்ன செஞ்சாரு? நான் ஏறிக்கிட்டா பேதுருவேன்னு சொல்லி என்ன செஞ்ச, அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளுப்பான்னு கெஞ்சி கேட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படகில் ஏறி உட்கார்ந்துட்டு அப்புறம் அடுத்த என்ன செய்றாரா? போதகம் பண்ணினார். போதகம் பண்ணின பின்பு சொல்றாரு, இனி நீ கரையோரத்தில் இருக்கிறதில்ல, அல்லது கொஞ்சம் இல்லை, நீ ஆழத்துக்கு போகணும்னு கர்த்தர் சொன்னார். ஆமேன் என்று சொல்ல, அதுக்கப்புறம் தான் மீனை காண்பிக்கிறார். ஆமேன் என்று சொல்லாமா, நம்ம வாழ்க்கை படகுல அப்படிதான் ஏறுறாரு. முதல்ல ஏறுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெபம் பண்ணு, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணார். இப்போ கேட்குறாரு 10 மணி நேரம் உட்காருங்கிறார். ஆமாம். இப்போ என்ன சொல்கிறாரு? முதல்ல என்ன சொல்கிறார்? 1 மணி நேரமாக ஜெபியா அப்படிம்பாரு. இப்போ என்ன சொல்கிறார்? இல்லை நீ 7 மணி நேரம் உட்காருங்கிறார். ஆமாம், நேத்தால 7 மணி நேரம், முந்தானேத்து 7 மணி நேரம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நான் வளர்ந்துட்டேன். ஆமேன் என்று சொல்லாமா, இப்போ இன்னும் நீ ஆழத்துக்கு வான்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி தான் பேதுரு படகுல ஏறினாரு. ஆழத்துக்கு வர சொன்னார். ஆழத்துக்கு வந்த உடனே இப்போ சொல்கிறாரு, உன்னுடைய வலை என்ன செய்ய? ஆழத்தில் போடு அப்படிங்கிற பொழுது இவன் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். என்ன சொல்கிறா? ஐயரே, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன். என்ன சொல்கிறாரு? ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உங்கள் வார்த்தையின்படி எல்லாரும் என்று சொல்லாமா, உங்கள் வார்த்தையின்படி. என்ன சொல்ல வரார்னா, ஒருவேளை சூழ்நிலை உனக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒருவேளை உனக்கு சூழ்நிலை அற்புதம் நடக்காத மாதிரி இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நீங்கள் கீழ்ப்படியணும். வார்த்தை எப்ப வெளியரங்கமாகும் என்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்லுங்க. வார்த்தை எப்ப வெளியரங்கமாகும், வார்த்தை எப்ப அற்புதத்தை கொண்டு வரும் என்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரு நீங்க முதல்ல என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். முதல்ல சொல்றாரு, வார்த்தை வெளியரங்கமாகும் என்றால், அல்லது வார்த்தை கிரியைகளால் வெளிப்பட வேண்டும் என்றால், அல்லது வார்த்தை மேனிஃபெஸ்டேஷன் ஆகணும்னா, அல்லது வார்த்தையானது அற்புதங்களையும் அடையாளங்களையும் கிரியைகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுமாமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, மேனிஃபெஸ்டேஷன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. அந்த ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அது கால் கழுவு பாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லல சீசர். ஏன்னா அவர்கள் கால் கழுவும்படி தான் அந்த பாத்திரம் என்ன செஞ்சு அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தை, அந்த கச்சாடியை நிரப்புங்கள் என்று சொன்னபொழுது அவர்கள் என்ன செய்யல ஒன்று சொல்லலை. அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அவர்கள் அப்படியே என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்தார்கள். ஒருவேளை அதான் நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே இதை பிரசங்கித்து இருக்கிறேன். பேதுரு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே
மீனெல்லாம் நான் அவன் ஏன்னா பேதுரு மீன் பிடிக்கிறதுல தேறினவன், ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அவன் வந்து கடல் தண்ணியை மோந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவான், இந்த இடத்துல இந்த மீன் இருக்குதுன்னு சொல்லி மீன் பிடிக்கிறதுலே பேதுரு தேறினவன். ஒருவேளை சொல்லிக்கலாம், ஆண்டவரே மீனெல்லாம் எப்பதான் கிடைக்கும், நைட்டு தான் ஆண்டவரே கிடைக்கும், பகல் எப்படி ஆண்டவரே மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பேதுரு கேட்டிருக்கலாம். சூழ்நிலையை அவன் பார்க்கவில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கீழ்ப்படிந்தான். கர்த்தர் என்ன சொல்றாரோ சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன, இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வார்த்தை விதையாக மாறி அல்லது அந்த விதை கனி கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தையாகிய விதை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? எலியாட்ட கர்த்தர் சொல்லுவார், எலியாவே நீ என்ன செய்ய, கொஞ்ச நாள் போய் என்ன செய்ய, கேரி தாற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. ஏன்னா தேசமெல்லாம் பஞ்சம், கேரி தாட்டண்டியில் ஒழித்து கொண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் என்ன செய்கிறேன், உன்னை போசிக்க யாருக்கு கட்டளையிடுவேன், காகங்களுக்கு. அடுத்து சொல்கிறாரு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு, அழகாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க எலியாவை. அடுத்து சொல்லுவார், எலியாங்கிட்ட அடுத்து சொல்லாரு, ஏன்னா இப்போ எலியாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா இப்போ கேரி தாட்டண்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. காலையில் சாயந்தரம் என்ன வருது, காகம் வருது. காகம் எதை கொண்டு வருது, அப்பமும் இறைச்சியும். சொல்லுங்க, அப்பமும். ஊரே பஞ்சங்க, ஊழியக்காரனை கர்த்தர் நான்வெஜ் கொடுத்து NV கொடுத்து போசிக்கிறாருங்க. ஆமேன் என்று சொல்லலாமா? எதுக்கு, நான் கர்த்தருடைய வார்த்தையை எலியாக கீழ்ப்படிந்தான் அல்லது அப்படியே நம்பினான். கொஞ்ச நாள் அப்படியே என்ன செய்கிறாரு, எலியா ஒழித்து கொண்டிருக்கிறாரு. சரிப்பா போது, இனி அடுத்து எங்கே அழகாக சொல்லுவார் பாருங்க, சீதோனுக்கு அடுத்த. ஏன்னா ஒருவேளை நான் இப்படி நினச்சேன், சாரிபாத்னா ஒருவேளை நிறைய இடம் இருக்க மாட்டாக்குது, அதனால் அழகாக சொல்கிறார். எந்த சாரிபாத், ஏன் சாரிபாத்துக்கு போக சொன்னார் தெரியுமா? சாரிபாத் யாருடைய ஊர்? இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பார்ல, ஆமாண்ணா, என்னது ஆகாப்பா, இல்லை அடா ஒரு ராஜா, யோசிக்கிறீங்க பாருங்க, ஏசபேலுடைய, ஆமாம் சரி அப்படியே சொல்கிறேன், ஆகாப் தானா? சரி ஓகே. ஆகாப்னுடைய மனைவி யாரு? ஏசபேல். ஏன் ஆண்டவர் சாரிபாத்துக்கு போக சொன்னார்னா, அது வந்து யாருடைய ஊர்னா ஏசபேலுடைய ஊர். யாருடைய ஊர்? ஏசபேலுடைய ஊர். ஏசபேலுடைய அப்பா பயங்கர விக்கிரக ஆராதனைக்காரர். அந்த சாரிபாத்தில் நிறைய விக்கிரகங்கள் இருந்தது. அதனாலதான் அந்த இடத்துல போய் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபிக்கத்தக்கதா கர்த்தர் எலியாவை சாரிபாத்துக்கு என்ன செய்றார்னா அனுப்புகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? அந்த சாரிபாத் என்பது ஏசபேலினுடைய ஊர். இதை எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அழகாக சொல்கிறாரு, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னையை போசிக்கிறதுக்கு யாருக்கு கட்டளையிடுவேன்? ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன். யாருக்கு கட்டளையிடுவேன்? விதவைக்கு. எலியா ஒரு வார்த்தை கூட பேசல, உடனே கீழ்ப்படிந்தான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்க வேண்டும் என்றால் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரா? என்ன சொல்லுகிறார்? அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க, என்ன சொல்லுகிறாரு? நல்லா சொல்லுங்க, என்ன சொல்றாரு? இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, அவர் எனக்கு இன்னையிலிருந்து என்ன சொல்றாரோ அப்படியே நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எதிர்த்து, ஏன்னா முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது, அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிடும். ஆமாம், எனக்கு ஒரு சாட்சி ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்த பொழுது ஒரு கணவன் மனைவி வராங்க. அந்த சகோதரிக்கு லேட் மேரேஜு, ஆமாம் லேட் கன்சீவ், அதாவது 30க்கு மேலே கல்யாணம், 35 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆனாங்க. அப்போ அவங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, செக்அப் பண்ணி சொல்கிறாங்க, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாது, உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு லேட் மேரேஜ், லேட்டாக நீங்கள் கன்சீவ் ஆனனால உங்களுக்கு என்ன ஆகலை, இனி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு கணவன் மனைவி 2 பேரும் எங்கிட்ட வராங்க.
வீட்டுக்கு வராங்க. அப்போ இதை சொல்கிறாங்க, இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் அவங்களுக்காக ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். என்ன வார்த்தைனா, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனே. இதை சொல்லிகிட்டே இருங்க, இதை சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டேப்லெட்டு கொடுத்தா போதும். ஆமாம், டேப்லெட்னு என்னது? ஆமாம், மாத்திரை இல்லை, அது வார்த்தை. ஆமேன் என்று சொல்லலாமா? மாத்திரை இல்லை, சொல்லுங்கள். இனி என் வாழ்க்கையில் மாத்திரை இல்லை, வார்த்தை என்னை சுகமாக்கும். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ அந்த வார்த்தையை கொடுத்து என்ன செஞ்சுன்னா அனுப்பியாச்சு. அப்போ அதைவே சொல்லிட்டு இருங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு. பெற பண்ணுகிறவரானாகிய பெற செய்யாமல் இருப்பேனோ, அதனால தான் சொல்கிற வார்த்தையில் ஜீவன் உண்டு. ஆமேன் என்று சொல்லலாம். அந்த வார்த்தையை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வார்த்தையை கணவன் மனைவி அறிக்கிட்டுட்டே இருந்தாங்க. அவங்க டாக்டர் கொடுத்த டெலிவரி டேட் வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ அந்த டெலிவரி டேட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பொழுது எந்த டாக்டர், நல்லா கவனிச்சுங்க, எந்த டாக்டர் நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொன்னாங்களோ அந்த டாக்டருக்கு ஃபீவர் வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. கர்த்தர் எப்படி வேலையெல்லாம் செய்கிறாரு பார்த்தீங்களா? வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன செஞ்சாங்க, அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்தது டியூட்டி டாக்டராமா. அப்போ இவங்க வந்தாங்க, செக்கப் பண்ணாங்க, பார்த்தாங்க. யார் சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு? நார்மல் டெலிவரிக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொன்னாங்க. அதே போல் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, வலி வந்துச்சு. நார்மல் டெலிவரியில் கர்த்தர் ஒரு ஆண் விலையை கொடுத்தார். அந்த பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் சாட்சியாக இருக்குது. நல்லா கறந்துட்டு, நல்லா கறந்துட்டு, நல்லா கறந்துட்டு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, சூழ்நிலை பார்க்காதீங்க, பொருளாதாரத்தை பார்க்காதீங்க, சரீரத்தை பார்க்காதீங்க. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? நிறைய நேரம் என்கிட்ட சொன்ன பொழுது நான் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பலகீனமானவன், நான் ரொம்ப பலகீனமானவளை ஆண்டவரே நான் சொல்லுவேன். அப்போ நான் இப்பெல்லாம் நல்லா பிடிச்சிட்டேன். இல்லை ஆண்டவரே, நான் நிற்கிறேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய 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 எனக்கு பலன் உண்டு. நான் இருக்கிறேன். நான் எப்போவுமே ஏசப்பாட்ட சொல்கிறதுன்னா, என்னை தாண்டி வேற ஒருத்திட்ட போய் இந்த திட்டத்தை கொடுத்துறாதீங்க. செத்தாலும் நான் சாகர ஆண்டவரே, நான் வருவேன். அப்படி தான் ஒப்பு கொடுத்துருக்குறேன். ஆமாம், இப்போ இருக்கிற டீம் பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். முதல்ல இருக்கிற டீம் பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போவே இப்படி ஸ்ட்ரிக்ட்டுனா முதல்ல இப்படி இது இருப்பேன். அப்போ மெசேஜ் எப்படி இங்கே வர, சாகணும்னு நினச்சா செத்தாலும் சாகிறேன் அப்படின்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் ரன் பண்ண முடியும்னு சொல்லுவேன். அப்படி தான் சொல்லுவேன். அப்போ எல்லோரும் என்னை விட கொஞ்சம் மூத்தவங்களாம் இருப்பாங்களா, சொல்லாத ஜாக்லின், இந்த வார்த்தையை சொல்லாத ஜாக்லின், என்ன பண்ணுது, அப்படி தான் நீ ஒப்பு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் நம்மளை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்குது. நல்லா கறந்துட்டுமா, நல்லா கறந்துட்டு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, அவர் உங்களுக்கு முதல்ல சொல்லுங்க, வார்த்தை வெளியரங்கமாக வேண்டுமென்றால் அல்லது வார்த்தை மேனிஃபெஸ்டேஷன் ஆக வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் சொல்ற காரியம் என்னன்னா, அவர் உங்களுக்கு, அழுத்தி சொல்லுமா, அழுத்தி நில்லுமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, நெல்லுனா நில்லுமா, உட்காருனா உட்காருமா, அமைதியாருனா அமைதியாருமா, படுத்துட்டே இருனா படுத்துட்டே இரு. ஒரு மனுஷன் சொன்னாரா? யாருக்கு? எசேக்கியேல் சொன்னார். எத்தனை வருஷமா? 3 வருஷம். 1 வருஷமா? இல்லை 3 வருஷம். யூதாக்காக 3 வருஷம், இஸ்ரவேலுக்காக 3 வருஷமா 1 வருஷமான்னு தெரியல. ஆமாம், படுத்தே கடனார். உடம்புலி வருமா வராதா? ஆனால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? ஒரு சில நேரம் சொல்லுவார், அமைதியாரு, நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் நான் கொடி பிடிச்சிட்டு நானே பார்த்துக்கிறேன் ஆண்டவரனால என்ன செஞ்சிடாதீங்க, நின்னர் அமைதியாரு மகளே, கொஞ்சம் அமைதியாரு, டங்ஸ் பேசிட்டேரு, ஒருவேளை நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டேரு, ஒருவேளை துதிச்சுட்டேரு. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமாமா? கீழ்ப்படியணும்னு சொல்கிறார். ஒன்று சொல்லுங்க, விதை சொல்லுங்க மரமாக அல்லது விதை கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தை இஸ்ரவேல் மேல் இறங்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன சொல்லணும்? என்ன சொல்றாரு? நல்லா வல்லம்மா போட்ட மாதிரி சொல்லுங்க. மறுபடியும் கேட்ப சொல்லுங்க. ஆமாம், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வார்த்தை வெளியரங்கமாய் கிரியைகளால் மகிமைகளால் வெளிப்பட வேண்டும் என்றால் முதல்ல என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு? அவர் என்ன சொல்கிறாரோ அதுல நிற்க வேண்டும். 2வது முறை கேட்கணும் பாருங்க. சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ
அப்படியே சொல்லுங்க, அப்படியே மோசே என்ற கர்த்தர் அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா? மோசே மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியே ஆசாரிப்பு கூட தான் செய்து முடிச்சான். ஆண்டவர் இது கொஞ்சம் நீளமாக பண்ணிடலாம், இது கொஞ்சம் அகலமாக பண்ணிடலாம், இந்த கலரை போட்டால் நல்லா இருக்கு ஆண்டவர், அந்த கலரை போட்டால் நல்லா, அதெல்லாம் வேண்டாம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ ஆமேன் என்று சொல்லாமா? சரி ஓகே, முதல்ல என்ன சொல்கிறாரு? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ரெண்டாவது வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:31 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். மறுபடியும் 31 வாசிமா. மறுபடியும் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், ஒரு குமாரனை பெறுவாய். இப்போது இந்த இடத்துல சொல்றாரு, மரியாள் கிட்ட சொல்றாரு, மரியாளே நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இது என்னது வார்த்தை? சொல்லுங்க, இது என்னது? திரும்ப சொல்லுங்க. மரியாதை பார்த்து என்ன சொல்றாரு? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. அதாவது இந்த வார்த்தையை சாதாரணமாக நம்ம என்ன செஞ்ச வாங்கிடுறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கும் இடைவெளி எத்தனை வருடம்? ஐயோ எஸ், 400 வருடம். இருண்ட காலம். எப்படிப்பட்ட காலம்? இருண்ட காலம். ஆசாரியர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அழுக்காய் போகிறது. சகரியா 3 வாசிக்கிறோம்ல, ஜோசுவாவை காண்பித்தான், அவனும் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருந்த. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? துதி இல்லை, ஆராதனை இல்லை, பலி இல்லை, இதெல்லாம் இல்லாதனால அவங்க வஸ்திரமெல்லாம், அவங்க ஆவிக்குறி வஸ்திரம் எல்லாம் என்ன ஆயிடுச்சாமா? அழுக்காய் போய். அது ஒன்று. இது முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அன்றைக்கு இருந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆசாரியர்களை கூட்டிக் கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சு பன்றி இறைச்சியை சாப்பிட வச்சாங்க. அருவருப்பு. அப்படி பயங்கர ஒரு இருண்ட காலம். அப்படி இருக்கிற காலத்துல கர்த்தர் ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ. எதுக்கு இதை சொல்றேன்னா, சூழ்நிலை காலங்கள் இதெல்லாம் பயங்கர இருடு. அதாவது நடக்கும் என்கிறதான ஒரு சாத்தியமே இல்லை. அந்த நேரத்தில் மரியாளுக்கு ஒரு வார்த்தை வருது, நீ கர்ப்பவதியாகி என்னாவ? ஒரு குமாரனை பெறுவா என்கிற அந்த வார்த்தை வந்த உடனே இந்த மரியாள் என்ன செஞ்சானா, இதோ உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்றா. அப்ப முதல்ல அந்த வார்த்தை கீழ்ப்படிந்தால். சொல்லுங்க, கீழ்ப்படிந்தால். அப்படிங்கிறத விட அக்செப்ட் பண்ணுனா. முதல்ல அக்செப்ட் பண்ணாங்கிறத விட ஏற்றுக்கொண்டா. அந்த இடத்துல நான் ஆண்டவரே அப்படின்னு கேட்கல. என்ன செய்யல? நான் ஆண்டவரே. ஏன்னா நான் ஏற்கனவே இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே அந்த ஏசாயா 9:6 தானே, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு அந்த வார்த்தையை எதிர்பார்த்து, நிச்சயம் ஒருவர் வருவார், மேசியா வருவார், மேசியா வருவார், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொழுது, அதனாலதான் அவர் எந்த வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா சொல்றாரு. என்னம்மா? கண்ணியின் வயிற்றில் பிறப்பார். கண்ணியின் வயிற்றில் பிறப்பார்னு. அதனால தான் நான் இதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதனால தான் நிறைய ஸ்திரீகள் அன்றைக்கு ரோம காலத்தில், ரோம ஆட்சியில் நிறைய ஸ்திரீகள் கன்னியாஸ்திரிகளாக மாறுறதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா ஏசியா வயிற்றில், ஏன்னா கன்னி வயிற்றில் தானே பிறப்பாரு. நானும் கன்னியாயிரம், நான் கன்னியாக இருக்கிறேன்னு சொல்ல அன்னைக்கு கன்னியாஸ்திரிகள் சிஸ்டர்ஸ் அப்படி தான் உருவாகினாங்க. ஏசியா வயிற்றில் பிறப்பார், ஏசியா வயிற்றில் பிறப்பார், ஏசியா வயிற்றில் பிறப்பார், அப்படி உருவாக்கப்பட்டவங்கள கன்னியாஸ்திரிகள். அப்போ இப்போ மரியாள்கிட்ட சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் என்று முதல்ல அக்செப்ட் பண்ணுறா. முதல்ல என்ன செய்கிறா? அக்செப்ட் பண்ணுறா அல்லது ஏற்றுக்கொள்றா. அடுத்து கீழ்ப்படுகிறா. அடுத்து மெயின் ரெண்டாவது காரியம் என்னன்னா, இவ கேட்குறா, இது எப்படி ஆகும்? இப்ப நம்ம கேட்கிறோம்ல, நீ பிரதம மந்திரி ஆயிருவ மகளே அப்படின்னு சொல்லி ரோஸ்லினை பார்த்து சொல்றேன். இந்த மாதிரி நான் ஒரு கிராமத்துல சொன்னேன். உண்மைமா? வேதத்துக்கு முன்னாடி சொல்ல, ஒரு நாள் ஒரு கிராம ரொம்ப தூரமான மகிழ்ச்சி பிள்ளை நடத்துகிற நாட்களில் ஒரு கிராமத்தில் பிரசங்கம் பண்ணுறேன். ஏம்மா நீ பிரதம மந்திரி ஆகணும்னு எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கோ, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. இந்த அக்கா உட்காந்துருங்க மாதிரி உட்காரல. ஏன்னா நமக்கே நம்பிக்கை இல்லை. என் வீட்டுக்குள்ளேயே நான் அப்படி இருக்கிற உடைய பிரதம மந்திரியா? ஏன்னா நிறைய நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிற பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. நான் ஆண்டவரே என்ன கொண்டா? யார் கேட்ட அந்த வார்த்தையை? 2 பேர் கேட்டாங்க. சவுலும் கேட்டா, கிதியோனும் கேட்டா. என்ன கொண்டா நானா? நிறைய நேரம் ஆமாம் அப்படிதான் நம்ம கேட்குறோம், இது எப்படி ஆகும்?
மரியாள் கேட்டா, என்ன கேட்டா? இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? இப்போ நான் சொல்கிறேன், யார் தேவ் பிரியர் சொல்ல 10 லட்சத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாருமா. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லார் கைகளிலும் கோடிகளை கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாரும் ஆமாம், எல்லாரும் ஆமாம். ஃபாரின்லாம் உடனே அக்செப்ட் பண்ணால் எழும்பிட்டு ஆமாம் இது எனக்கு தான் பாங்கும். சரி, கர்த்தர் நல்லவன். அப்போ இது என்ன சொல்கிறேன்னா, இது உடனே கேட்குறா, நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவ மகளே அப்படின்னு சொன்ன உடனே இந்த மரியாள் என்ன சொல்கிறா? இது எப்படியாகும், நானோ புருஷனை அறியேனே. இதை எப்படியாகும், அவ்வளோதான். இது எப்படி ஆகும் என்று சொன்ன உடனே நான் திரும்ப சொல்கிறேன், அந்த வார்த்தை மாமிசமாய் மாறுனதற்கு அல்லது அந்த வார்த்தை மாமிசமாய் மாறுகிறதற்கு என்ன நடந்தது? அந்த வசந்த கீழே வாசிங்க பார்க்கலாம். 35 இது எப்படி ஆகும் என்று கேட்ட உடனே 35 வாசிமா. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பல உன்மேல் நிழலிடும். ஆமென் என்று சொல்லலாமா? முதல்ல சொல்றாரு, அதாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை எக்ஸிக்யூட் பண்ணப்படணும் அல்லது அது வெளியரங்கமாக வேண்டால் முதலாவது நீங்க கீழ்ப்படியணும். ரெண்டாவது பரிசுத்தாவியானவருடைய அசைவாடுதலுக்கு உங்களை விட்டு கொடுக்கணும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. எல்லாராமே பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் அசைவாடணும். அதாவது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அங்கே என்ன நடந்தது? ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது ஒரு நினைச்சு பார்த்தா, ஒருவேளை இப்படி தேவன் இந்த பூமியை நான் இப்படி படைச்சனே, இப்படி இருக்குதே, எப்படி ஒழுங்கின்மையாக இருக்குதே, எப்படி வெறுமையாக இருக்குதே, இருளாக இருக்குதே. நம்ம காலையில் எழுந்திரிச்சு சொல்கிறோம் பார்த்தியா, நானெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிருப்பேன். எப்படின்னா, எப்படி இருக்கிற வீட்டை எப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க பார். ஒரு சில நேரங்கள் வெளியூரெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டை பார்த்தோன்னா, அதனால் எங்கள் மூத்த 2 பிள்ளைங்க எழுதுறமா, அம்மா எப்போ கிளம்புறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தம் பண்ணுறது. ஆமாம்மா, எப்பம்மா கிளம்புறீங்க, கிளம்பிட்டீங்களாம்மா, அப்படியே ஏன்னா நான் வந்த உடனே கோவப்பட்டுருவேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் எப்போ கிளம்புறீங்கன்னு கேட்பாங்க. கிளம்புறேன்னு சொன்னால் அப்படியே வீடு நான் சூப்பராக வச்சுருப்பாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ தேவன் பார்த்துட்டு எப்படி வச்ச வீட்டை இப்படி பாட்டிட்டீங்களே அப்படின்னு அவர் கோபப்பட்டு பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆனால் ஒன்றுமே அவர் சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவுது, அவ்வளோதாங்க அந்த வார்த்தை. ஆமென்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நேரம் நம்ம டென்ஷன் ஆயிரம் பார்த்தியா, ஒழுங்கின்மைகளை பார்த்து. நம்ம கணவன்கிட்ட இருக்கிற ஒழுங்கின்மை, மனைவிகிட்ட இருக்கிற ஒழுங்கின்மை, பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஒழுங்கின்மை, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒழுங்கின்மை, பீரோக்கள் இருக்கிறத பார்த்து இதெல்லாம் நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? டென்ஷன் ஆயிடுறோம். நம்ம அப்போ தான் அடுக்கி வச்சுட்டு வருவோம். அடுத்து பிள்ளைங்க ஒரே சர்ன்னு எல்லாம் தோப்படி தூக்கி அப்படியே உள்ள போட்டு நிறைய நேரம் நம்ம வீடுகளுக்குள்ளே எப்படி இருக்குது? அப்புறம் ஒழுங்கினுமே கத்துறது. நம்ம என்ன செய்யுது? ஏன்னா பிசாசு அப்போ தான் நம்ம வாயில் வார்த்தை போடுவோம் பார்த்தீங்களா? நம்ம நாவை பயன்படுத்தி பிள்ளைகளை திட்டுறது, நமக்கு நாமே சாபம் போடுறது. இது பிசாசுடைய தந்திரம். ஆமென் என்று சொல்லாமா? இது பிசாசோட தந்திரம். அப்போது இன்னைக்கு இந்த இடத்துல வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு போன, ஆமாம் ஆழத்தில் இருள் இருந்தது போன, முதல்ல ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடுறார். ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாரா. அப்போ இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாருமா, உனக்குள் இருக்கிற ஒழுங்கின்மைகள், உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒழுங்கின்மைகள், கணவனுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஒழுங்கின்மைகள் எல்லாம் மாறணும்னு ஆவியானவரே அசைவாடுங்க. என் குடும்பத்துக்கு மேலே அசைவாடுங்க, என் கணவனுக்கு மேலே அசைவாடுங்க, மனைவிக்கு மேலே அசைவாடுங்க, என் பிள்ளைக்கு மேலே அசைவாடுங்க. அசைவாட அந்த வார்த்தையை பேச 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 சகலமும் நேராகும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, சகலமும் என்னாச்சு? புதிதானது. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, அதாவது நேற்று தினத்தில் இதை வாசித்த பொழுது ஒன்று அறிந்து கொண்டேன்.
எங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடினார் அங்கெல்லாம் புது காரியம் நடந்தது. ஆமேன் என்று சொல்லாமா? மரியாள் மேல அசைவாடினாரு, ரட்சிப்பு வெளிப்பட்டது. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? அந்த ஏசப்பா வெளிப்பட்டாரு, ஏசப்பா வெளிப்பட்டாரு. மரியாள் மேல அசைவாடினாரு, ஏசப்பா வெளிப்பட்டாரு. ஆதியாம் 1:2 வாசிக்கிற பொழுது ஒழுங்கின்மைகளுக்கு மேல அசைவாடினாரு, புது சிருஷ்டி உண்டாக்கப்பட்டது, எல்லாம் புதிதாய் மாற்றப்பட்டது, எல்லாம் புது காரியமாய் மாற்றப்பட்டது. அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற பொழுது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் என்ன ஆவீங்க? பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றானா? உங்களுக்கு இருக்கிற வார்த்தை வெளியரங்கமாகணும், கனி கொடுக்கணும். நீங்க பூத்து குலுங்கி உலகத்தை பலனால் நிரப்பினா ஆவியானவரை அசைவாட உங்க வாழ்க்கையில விடணும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அதாவது ஒரு முட்டைக்கு மேல கோழி என்ன செய்தா? எத்தனை நாள்? 21 நாள். எத்தனை நாள்? 21 நாள். 10 நாள் போதுன்னு சொன்னா என்ன ஆயிரும்? ஊள முட்டையாயிரும். என்ன முட்டையாயிரும்? ஊள முட்டையாயிரும். அப்போ இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அப்போ அந்த முட்டை மேலே எனக்கு ஒரு நாள் ஆவியானவர் அதை வெளிப்படுத்தின, அந்த முட்டை மேலே அந்த கோழி அப்படியே அடகாத்து 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 பாருங்க, அதை தியாகம் பண்ணுது பார்த்தீங்களா? அந்த கோழி சாப்பிடாது, தூங்காது, போகும் வெளியில் போக வந்து அப்படியே படுத்துக்கும், வெளியில் போக வந்து படுத்துக்கும். அப்படி அந்த கோழி அந்த முட்டை மேலே அசைவாட அசைவாட அந்த முட்டை வெடித்து, சொல்லுங்க, அந்த முட்டை வெடித்து அந்த முட்டை குளிர்ந்து கோழியை போன்ற ஒரு சாயல் வெளிப்படுது. அதுதான் வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. அந்த முட்டை எப்படி கோழியை போல வருதோ அதுபோல இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தருடைய வார்த்தை வார்த்தையை வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குது. ஆவியானவர் உங்க மேல அசைவாட ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்க 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 அந்த வார்த்தையை சொல்ல 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 அந்த வார்த்தை என்ன செய்தாமா? வார்த்தையானது மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ளே வாசம் பண்ணி அது வெளியரங்கமாகிறது. அப்போ முதல்ல நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், ஒபே பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? அசைவாடவர். வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் எல்லாரும் காத்திருந்த பொழுது என்ன செஞ்சார்? ஆவியானவர் வந்தார். ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அவர்கள் எல்லாரையும் நிரப்பினது. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினார். ஆமேன் என்று சொல்லலாமா? நான் கடந்த வாரமே இதை குறித்து உங்ககிட்ட கேட்டேன். அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆவியானவர் ஒன்றாவே இருந்தார். இப்போ பூமி சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது 3 பேருமே இருந்தாங்க. தேவனும் இருந்தார், பரிசுத்தாவியானவர் இருந்தார். ஆமாம், தேவன் வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, பரிசுத்தாவியானவர் அசைவாடினார். அடுத்து நான் சொன்ன ஆதியாகமம் 1:2 வாசிக்கிற பொழுது ஜீவ விருட்சம் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஜீவ நதி என்பது பரிசுத்தாவி. அங்கேயும் 2 பேர் வேலை செய்கிறார். ஏன்னா முதல் சிருஷ்டிப்பில் 1, 2, 3 பேர் இருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஏசப்பா இருப்பார். அதாவது நமக்குள்ள எதை ஊதினாரு? ஜீவன் என்பது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை. சுவாசம் என்பது யாரை குறிக்குது? எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஏசப்பாவும் ஆவியானவரும் எசஞ்சு நம்மளை உருவாக்கி நம்மளை கொண்டு போய் பிதாவின் இடத்துல ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் நிறுத்தணும். அதுதான் பிதாவும் இயேசு கிறிஸ்து செய்த உடன்படிக்கை. அதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் நம்மளுடைய பலகீனங்களில். அடுத்து எந்த இடத்துல சொல்லலாம்? கடந்த முறை சொன்ன பார்த்தியா, யாக்கோபு அந்த அர்மோன் புன்னை, அடுத்தது வாதுமை மரம் வெட்டைகள், அது யாரு கடையாளோ? இயேசு கிறிஸ்துவ கடையாளோ. அந்த கால்வாய் நீர் என்பது ஆவியார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, என்ன உருவாக்குறதுல, சொல்லுங்க, என்ன உருவாக்குறதுல ஏசப்பாவும் கூட இருக்கிறாரு, அடுத்து ஆவியானவர் கூட இருக்கிறார். அதாவது இப்போ ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ணுற பொழுது இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த ஜீவன், அந்த உயிர் என்னோட இருந்துட்டே இருக்கு. அடுத்து ஆவியானவர் என்ன செய்றாரா? ஒவ்வொரு நாளும் என்னை இடைக்கற்றார். அதிகாலையில் எழும்பி நான் ஜெபிக்க என்னுடைய பலகீனத்தில் உதவி செய்கிறது யார்தான்? பரிசுத்த ஆவியானவர். நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால என்னுடைய எல்லா பலகீனங்களிலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு உதவி செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நான் ஒன்று சொல்றேமா, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல.
அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு கொடுத்த அந்த வார்த்தை வெளியரங்கமாக மாறணும்னா நீங்கள் யாருக்குள்ளே நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். நல்லா சொல்லுங்கள், யாருக்குள்ளே? பரிசுத்தாவியானவர். சொல்லுங்கள். அதனால தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஃபுல்லாக பரிசுத்தாவியானவர் வந்தார் போனார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள் நமக்குள் நிரந்தரமாய் தங்கி கொண்டிருக்கிறார். இப்போ பாடணுமே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்தாவியானவர். அப்போ எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் வாசம் பண்ணி என்னை மறுரூபமாக்கி பிதாவினுடைய சாயல, தேவனுடைய சாயல எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறது யாருன்னா பரிசுத்தாவியானவர். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, கடைசியா இப்போ நீங்க சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற வார்த்தை எப்படி வெளியரங்கமாகணும்னா, முதல்ல ரெண்டாவது ஆவியானவரை அசைவாட விடணும். அதுக்கு அடையாளமாக ஆதியா 1:2 சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய இடங்களுக்குள்ள ஆவியானவர் எங்கெல்லாம் அசைவாடினாரோ அங்கெல்லாம் மாற்றங்கள் வந்தது. இந்த மரியாளுக்குள்ள ஆவியானவர் அசைவாடதான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? கருத்தரித்தார், அவர் வெளியரங்கமானார். ஆமென் என்று சொல்லாமா? இதை விட முக்கியமான ஒரு காரியம், இப்போ பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இறங்கிட்டாரு. சொல்லுங்க, எனக்கு பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டுட்டேன். இப்போ பரிசுத்தாவியானவர் நிரப்பி, நல்லா சொல்லுங்க, பரிசுத்தாவியானவர் நிரப்பி என்ன எனக்குள்ள செய்யறார்னா, கடந்த வாரம் இந்த வார்த்தை சொன்னேன், பரிசுத்தாவியானவர் முதல்ல எதை ஆட்கொள்ளுகிறார் நம்ம சரீரத்தில்? நாவை. ஆமேன் என்று சொல்லாமா? ஏன்னா இப்போ வார்த்தையை எனக்கு தந்துட்டாரே, அந்த வார்த்தையை நான் என்ன செய்யணும்? விதைக்கிறதுக்கு, பேசிகிட்டே இருக்கிறதுக்கு நாவை, அதாவது என் சரீரத்தினுடைய முழு கண்ட்ரோலை படுத்துறதுக்கு எதைத்தான் ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார் என்றால் என்னுடைய நாவு. சொல்லுங்க, என்னுடைய நாவு. சொல்லுங்க, என்னுடைய நாவு. அந்த நாவில் கொடுக்கிற வார்த்தை தான் கர்த்தாவே அந்நிய பாஷை. என்னம்மா எங்கம்மா இருக்கீங்க? அந்நிய பாஷை, அக்கினி பாஷை, ஜீவ பாஷை. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ நல்லா விளைங்க. முக்கியமான நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ இப்போ எனக்கு விதை வந்துருச்சு, வார்த்தை வந்துருச்சு. இந்த வார்த்தை மல்டிப்ளையர் ஆகணும் அப்படின்னா, அல்லது இந்த வார்த்தை எண்ணிலிருந்து வெளியரங்கமாகணும், மகிமையாக மாறணும்னா, இதுக்கு எனக்கு உதவி செய்கிறவர் யாருன்னா, என்னுடைய நாவோடு கூட இணைஞ்சு அந்த வார்த்தையை பிதாவினிடத்தில் சொல்லி எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் யாருன்னா, ஜாக்லினுக்கு இந்த வார்த்தையை சொன்னீங்களே, இந்த மகளுக்கு இந்த வார்த்தையை சொன்னீங்களே, இந்த வார்த்தையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஆவியானவர் என் நாவோடு கூட இணைந்து பிதாவினிடத்தில் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஜாக்லினுக்கு இந்த வார்த்தை சொன்னீங்களே, ஜாக்லினுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே, இந்த ஜாக்லினுடைய நாவோடு கூட இணைஞ்சு நான் உங்ககிட்ட வந்து மன்றாடுறேன் என்று நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆவியானவர் என் நாவோடு கூட இணைஞ்சு எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அதனால தான் நான் சொல்லுவேன், உங்கள் கணவன்மார்களுக்கு உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா, அல்லது உங்கள் மனைவிமார்களுக்கு ஜெபிக்க தெரியலையா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க தெரியலையா, ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் உங்கள் கணவனுக்காய் ஜெபிக்க உங்கள் கணவனுக்கு எப்படி ஜெபிச்சா பிதா கேட்பாரோ அதை என்ன செய்கிறாரா? ஆவியானவர் என் நாவோடு கூட இணைஞ்சு பிதாவினிடத்தில் என் கணவனுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், என் மனைவிக்காக பரிந்து பேசுகிறார், என் பிள்ளைக்காக பரிந்து பேசுகிறார், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காய் பரிந்து பேசுறா, என் மேல வச்சிருக்கிற தேவ திட்டத்துக்காக பரிந்து பேசுறா. ஒருவேளை எனக்கு ஜெபிக்க தெரியலனா, என்னுடைய பலகீனங்களில உதவி செய்து பரிசுத்தாவியானவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமேன் என்று சொல்லாமா? ஒரு சில நேரம் தெரியாத, ஒரு சில நேரம் ஒரு சில காரியங்கள், கணவனாட்டு, மனைவியாட்டு, பிள்ளையாட்டு, ஆசீர்வாதமாட்டு, நமக்கு வேண்டிய திட்டமாட்டு, தீர்க்க தரிசனமாட்டு, நமக்கு இது எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல அப்படின்னா உட்கார்ந்துராதீங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அப்படியே அந்நிய பாஷையில் அப்படியே பேசுங்களேன். பேச அதுக்கு தான் சொல்கிறேன். ஒன்று, நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு தேவை. ரெண்டாவது மெயின் என்னது? அந்நிய பாஷை. சொல்லுங்கள், என்ன பாஷை? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 28ஆம் அதிகாரம். பரியாச உதடுகளினாலும், நல்ல விளங்கமா, அதாவது இது பயங்கரமான ஒரு எப்படின்னா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் சூழ்நிலை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சொல்லுமா? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தாரோட பேசுவார். அடுத்து, இதுவே நீங்கள் இளைத்த, இதுவே நல்ல விளங்க முக்கியமான வார்த்தை. இதுவே சொல்லுங்க, அந்த
வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, இதுவே. சொல்லுங்க, இதுவே. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, இதுவே. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல் இதுவே. இளைப்பாறுதல் இதுவே. ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனத்தோட சொல்லுங்க, அதாவது நல்ல இப்ப முக்கியமான ஒரு நேரம், அதாவது நீ குழப்பத்துக்குள் இருக்கிற பொழுது, தவிப்புக்குள் இருக்கிற பொழுது, இந்த சூழ்நிலை எப்படி மாறும், இந்த பிரச்சனை எப்படி மாறும், இந்த போராட்டம் எப்படி மாறுங்கிற பொழுது எப்படி தேவன் பேசுறாரா? பரியாச உதடுகளினால, அடுத்து அந்நிய பாஷையினாலும். அதாவது இதனுடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, குளறிய பேச்சு. சொல்லுங்க, குளறிய பேச்சும் புரியாத பாஷை. குளறிய பேச்சு. குழந்தைகிட்ட போய் சொல்லுங்க, குளறி குளறி பேசுவா. என்ன செய்வான்? குளறி குளறி. அதாவது அந்நிய பாஷை என்பது எடுத்த உடனே அப்படியே நல்ல கண்ணா வந்துடாத. முதல்ல குளறி குளறி தான் பேசுவீங்க. தத் 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 அப்படிதான் வரும். பரவாயில்ல, பேசுவான். தத்துங்கிறது உனக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் போய் எங்கள் ஜெனி சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது, குட்டி குழந்தையாக இருந்த பொழுது என்கிட்ட வந்து, அம்மா தாள் குடுமா அப்படின்னா, நைட்டு படுத்து தூங்குற நேரத்தில் தாள் குடுமா எனக்கு புரியவே இல்லை. அம்மா தாள் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அப்புறம் அம்மா அக்காவுக்கு பெத்தீத்து எனக்கு தாள் அப்படின்னு அவர் அப்போ தான் புரிஞ்சிச்சு. அக்காளுக்கு பெட்ஷீட்டு எனக்கு சால்வை அப்படின்னு புரிஞ்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில நேரங்கள் நமக்கு புரியலை, ஆனால் ஒரு சில நேரங்கள் பிள்ளைகள் பேசுகிற வார்த்தை தாய்க்கு புரியும். ஆமாம், தண்ணினாலும் தாங்கும், சாப்பாட்டுனாலும் தாங்கும், எல்லாமே. ஏன்னா அது வந்து பிள்ளை நமக்கு புரியாது. நான் ஒரு சில நேரங்கள் இந்த குழந்தைங்க இவங்க 2 பேருடைய பிள்ளைகள் பேசிக்கிற பொழுது எனக்கு புரியும், என்ன விழா சொல்கிறா அப்படிங்க. அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பேசுகிற தத்தத்தை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவனுக்கு புரியும். அந்த தத்தத்தால் எத்தனை வேதனை இருக்குது, அந்த தத்தத்தால் எத்தனை அறுத்தம் இருக்குது, அந்த தத்தத்தால் எத்தனை ஜப குறிப்பு இருக்குது, அந்த தத்தத்தால் என்னுடைய எத்தனை கண்ணீர்கள் இருக்குது. ஆமேன்னு சொல்ல பரவாயில்ல, ஆனால் அந்த தத்தத்தால் நீ வளரணும் மகளே. ஏன்னா நான் சொல்லிட்டேன், நிறைய நேரம் எனக்கு தமிழில் ஜெபிக்க தெரியல ஆண்டவரே, இதுக்கு எப்படி ஜெபிக்க தெரியலேன்னு சொல்லி நான் மன்றாடுகிற நிறைய நேரத்தில் நான் மெராக்களை பார்த்துருக்கிறேன். ஆமேன்னு சொல்லாமல் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதாவது அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், கொரோனாவுக்கு முன்னாடி. அப்போ நான் கணவன் பிள்ளை எல்லாரும் சேர்ந்து கும்பகோணத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அப்போ அந்த கும்பகோணம் கன்வென்ஷன் கூட்டம். அப்போ எங்களுக்கு ரூம் போட்டிருந்தாங்க. பிரதருக்கு ஒரு ரூமு, எனக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருந்தாங்க. அப்போ நான் அதிகாலையில், ஏன்னா எப்போவுமே அந்த மகிழ்ச்சி பெறலான பிரதர் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கொடுப்பாரு, நான் சனிக்கிழமை காலையில் ஜெப மெசேஜை கொடுக்கணும். இப்படி தான் பிளான் இருந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன், பிரசங்கத்துக்காக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அதிகாலை 4 மணிக்கு எழும்பி உட்காந்து நான் என்ன சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஆவியானவர், இந்த ஒரு சில நேரம் இந்த அனுபவம் இருக்குமா, இந்த 2 நாள் இந்த அனுபவத்தை நான் ஃபீல் பண்ணேன். ஆவியானவர் என்னுடைய நாவை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டார். ஆமாம், அது நடக்குமா? நீங்கள் பேசிகிட்டே இருங்களே, அது கண்ட்ரோல் நடக்கும். நீங்களே விடுவிக்கப்பட்டாலும் விடுவிக்கப்படணும்னு நினச்சாலும் அது விடுவிக்கப்பட முடியாது. அப்போது நல்லா அந்நிய பாஷையில் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். 3/4 மணி நேரமாச்சும், 1 மணி நேரம் ஆச்சும், 1.5 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கிறேன். அப்போது எனக்கு அந்த ஏசி குளிருது. அப்போ நான் உடனே என் பின்னாடி திரும்பி எங்கள் பிள்ளைகிட்ட ஸ்கார்ஃப் எடுத்து கொடுங்கம்மான்னு சொல்கிறதுக்கு திரும்பி என்னுடைய நாவை விடுவிக்க முடியல. தமிழ் வார்த்தையே வரல, அந்நிய பாஷை. ஏன்னா இது நடக்கும். ஆவியானவனுடைய நாவை என்ன பண்ணியிருந்தாரு, அப்படியே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு. அப்படியே நான் பேசுகிறேன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு ஜெபம் முடிச்சிட்டோம். மீட்டிங்கு போயிட்டு அன்றைக்கி காலையில் ஜெப மெசேஜை கொடுத்து நான் பேசிட்டு இந்த விஷனை இந்த காரியத்தை நான் அந்த மீட்டிங்கில் ஷேர் பண்ணுறேன். இப்படி ஆவியானவர் அப்போ ஒன்று மட்டும் என்னால் விளங்கி கொள்ள முடிஞ்சு. ஏதோ ஒரு, ஏன்னா அப்போ அந்த 1 மந்த்துக்கு முன்னே தான் கும்பகோணத்தில் கும்பமேளான்னு ஒன்று நடப்புங்க தெரியுமா. அந்த கும்பமேளா நடந்து முடிந்த நாட்களில் தான் நாங்கள் அங்கே போகிறோம். அப்போ என்னால் ஒன்று விளங்கி கொள்ள முடிஞ்சிச்சு. ஏதோ இந்த கும்பகோணத்தில் கர்த்தருடைய கோபம் இருக்குது. அந்த கோபத்தை மாற்றுகிறதற்காக ஆவியானவர் என் நாவோடு கூட இணைஞ்சு பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருந்தார் என்பதை என்னால் நல்லா விளங்கி கொள்ள முடிஞ்சிச்சு. அப்போ மீட்டிங்கில் வந்து இதை ஷேர் பண்ணுறேன்.
இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி, அதனால் கும்பகோணத்துக்காக கொஞ்ச நேரம் பரிந்து ஜெபிப்போன்னு சொல்லி ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு சிலட்ட அப்படியே பேசிட்டு தாங்க. அப்போ ஒரு பிரதர் என்கிட்ட வந்தார், வந்து சொன்னார், சிஸ்டர் இன்றைக்கு இதே அதிகாலையில் நான் ஒரு விஷன் பார்த்தேன். என்னென்னா, வானத்திலேருந்து ஒரு ரத்தம் விழுது, அந்த ரத்தத்தை ஒருவர் இப்படி கையில் ஏந்தி நிற்கிறார். அப்போ அவர் சொன்னது எனக்கு விளங்குச்சு. என்னென்னா, தேவ கோபம் இந்த பட்டணத்துக்கு இருந்தது, ஆனால் நீங்கள் பரிந்து பேசினதுனால அந்த தேவ கோபத்தை ஒரு மனுஷன் தடுத்து நிறுத்தி இருந்தார். அது ஏசப்பா என்ன செஞ்சாரா, அந்த கோபம் இந்த கும்பகோணத்தில் இறங்காதபடி பரிந்து பேசி அதை தடுத்திருக்கிறதுக்காகத்தான் உங்களை மன்றாட வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லாமா? எனக்கு அன்பு மகனே மகளே, ஒருவேளை உன் கணவனுக்கு அவன் பிள்ளைக்காக ஜெபிக்க தெரியலனா அந்நிய பாஷையில் ஜெபி. இதில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். அதாவது 2 கொரிந்தியர் இருக்குன்னு நினைக்கிறேன். கருத்து வேறுபடும். அந்த வசனத்தை மட்டும் எடுங்க, ஏன்னா இதை மட்டும் முக்கியமான ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். கருத்து வேறுபடும். அதாவது 2 கொரிந்தியர் அந்த அந்நிய பாஷை பற்றி பேசுகிற பொழுது 2:14 எந்த 1 கொரிந்தியர் 14 2 கொரிந்தியர் 14 எடுங்க பார்க்கலாம். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம். வாசிமா 1 கொரிந்தியரா வாசிப்பா. என்னம்மா தேடுறீங்க? வாசிப்பா. பண்ணுவேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14வது வேதவசனம். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல இப்போ இங்கே ஒரு அந்நிய பாஷை குறித்து ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். அதாவது நல்லா விளங்கிங்க, இதை கருத்துன்னு இருக்குல்ல, அதை வசந்த மறுபடி வாசிப்பா. இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். இருமா 14 வாசிங்க. எண்ணத்தினாலே நான் அந்நிய பாஷையிலே நல்லா விளங்கமா, நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றே என் கருத்து பயனற்றதா இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல கருத்து என்பது மூளை. சொல்லுங்க, கருத்து என்பது என்னது? மூளை. இதை விளங்கிக்கிங்க, அப்பதான் உங்களால டங்ஸ்ல இன்னும் அதிகமாக முடியும். அதாவது கருத்து என்பது மூளை. இப்போ இதுவரைக்கும், அதாவது நான் ஆவியில நிறையாததுக்கு முன்னாடி, அந்நிய பாஷை பேசாததுக்கு முன்னாடி என் கருத்து என்ன சொல்லுதோ, அதாவது என்னுடைய சிந்தை என்ன சொல்லுதோ அதுக்கு நான் உடனே கீழ்ப்படிவேன். அதாவது இப்படி நான் பேசிட்டு இருந்து இப்படி திரும்புன்னு என் மூளை சொன்ன உடனே நான் என்ன செய்வேன்? இப்படி திரும்புவேன். அந்த தமிழரை எடுன்னு என் மூளை கமெண்ட் பண்ண உடனே என்ன செய்வேன்? அப்போ இதுவரைக்கும் என் மூளை என்ன சொல்லுச்சோ அதை மட்டும்தான் இப்போ நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன ஆயிருன்னா, ஆவியானவர் என் நாவோட இணைஞ்சிட்டார். சொல்லுங்க, ஆவியானவர் என்னுடைய ஆவியோட இணைஞ்சிட்டார். சொல்லுங்க, ஆவியானவர் என்னுடைய நாவோடு என்னுடைய ஆவியோடு இணைஞ்சு இப்போ அந்நிய பாஷை பேச சொல்றாரு. நான் அந்நிய பாஷை பேசுற இப்ப என்னன்னா, என்னுடைய நாவும் என்னுடைய ஆவியும் யாரோட இப்ப கனெக்ட் ஆயிடுச்சு? ஆவியானவரோட கனெக்ட் ஆன உடனே இப்ப கருத்து மூளை தனியா நிக்குது. மூளை என்ன பண்ணுது? இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்களே, நானும் நல்லா தாங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறேன், அப்போ எனக்குள்ள ஒரு குழப்பம் வருது, நீ பேசுகிற தப்புன்னு ஒரு குழப்புதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இதை சொல்லுவாங்க. அப்போ இப்போ என்ன நடக்குன்னா, என்னுடைய ஆவியும் என்னுடைய நாவும் யாரோட இணைஞ்சிச்சுப்பா? ஆவியானவரோட இணைஞ்சு இப்போ டங்ஸ் பேசுது. ஆவியானவர் சொல்கிறாரு, நான் என் நாவில் பேசுகிறேன். ஆவியானவர் என் நாவோடு கூட இணைஞ்சு விண்ணப்பம் பண்ணுறாரு. இப்போ மூளை தனித்து நிற்கிற பொழுது இந்த மூளை எனக்கு குழப்புது. நீ பேசுறது தப்பு, நீ பேசாதன்னு சொல்ல. ஆனா இந்த இடத்துல நம்ம மூளைக்கு செவி சாய்க்க கூடாது, அல்லது கருத்துக்கு செவி சாய்க்க கூடாது. ஆவியானவர் என்னோட பேசுற வார்த்தையை திரும்ப 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 நான் அந்நிய பாஷை பேச என் நாவிலிருந்து என் ஆவியிலிருந்து ஒரு வார்த்தை வருது. அதுதான் தேவன் எனக்கு கொடுக்கிற விதை. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ அந்த இடத்துல தான் ஒரு பிளானை கொடுப்பாரு. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன ஆக போகுது? என் வார்த்தை என்ன ஆகுதாமா? வெளியரங்கமாகுது. அதுதான் அந்த வார்த்தை என்ன செய்யுது? அந்த விதை இனி கனி கொடுக்க போகுது. அந்த வார்த்தை விதை இனி வெளியரங்கமாக போகிறதுக்கு ஆவியானவர் இனி எனக்கு பிளான் கொடுக்க போறாரு. எல்லாரும் கறந்தட்டும், எல்லாரும் கறந்துட்டுவோம். இப்போ இதை ஒரு சில வார்த்தையில் சொல்லணும்னா, அதாவது யார்கிட்ட? யாக்கோபுக்கு கர்த்தர் எதை கொடுத்தாரு? வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தை யார் மேலே இறங்குச்சு? இஸ்ரவேல். அப்போது இப்போ யாக்கோபுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு. வார்த்தையை கொடுத்தவர் மாத்திரமல்ல,
பிளானையும் கொடுத்தார். இதை குறித்து ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். என்ன பிளானை கொடுத்தாரு? அந்த அர்மோன், புன்னை, வாதுமை என்கிற மரப்பட்டைகளை எடு, அந்த பட்டைகளில் என்ன செய்ய, எங்கே வெயி, அந்த கால்வாய் அல்லது தண்ணீர் வர இடத்துல வெயி, குட்டிகள் வந்து என்ன செய்ய, அதை பொழியிற பொழுது அதே மாதிரி பொழி. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போது இன்னைக்கு கர்த்தர் இன்றையிலேருந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி நீங்கள் மல்டிப்ளையர் பண்ணணும் அல்லது அதை எக்ஸிக்யூட் எப்படி பண்ணணும்னு இனி கர்த்தர் பிளான் கொடுக்க போறார். கறந்தட்டுமா? கறந்தட்டு அதை நீங்க அந்நிய பாசையில ஜெபிக்க 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 கர்த்தர் இனி அந்த வார்த்தையை இனி உங்களுக்கு மல்டிப்ளையர் பண்ண போறாரு. அல்லது மகிமை என்ன செய்ய போகுது? வெளியரங்கமாக போகுது. இன்னொரு மனுஷனுக்கு சொல்லணும்னா நேரம் இல்லை, கிதியோன்ட்ட சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? கிதியோன்ட்ட சொல்கிறாரு. அவன் என்ன செய்கிறான்? மீதியானியருடைய கைகளிலிருந்து தான் வீட்டு கோதுமையை தப்புவித்தால் போதும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? போரடித்து கொண்டிருக்கிறான். அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? அவங்கிட்ட வராரு. அப்போ அவங்கிட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா, பராக்கிரமசாலியை உன்னோடு இருக்கிற அப்படி எல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவன் ரொம்ப பயப்பட்டவன். அவன் என்ன செய்வேன்? ரொம்ப பயந்து 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 இருக்கிறவன். ஆனால் அந்த இடத்துல அவன் பயந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லாரு, கிதியோனே நீ எழும்பி மீதியானியருடைய, போன முறை தியானிச்சிருக்கிறோம், மீதியானியருடைய பாளையத்துக்கு போ, அங்கே அவர்கள் பேசிக்கொள்ளுகிறதை கேள் என்று சொன்ன பொழுது அங்கே அவங்க 2 பேரும் எதை குறித்து பேசிட்டு இருந்தாங்க? சுடப்பட்ட வாட்கோதுமை. எந்த வாட்கோதுமை? இப்போ சொல்லுங்க, வாட்கோதுமை யாருக்கு அடையாளம்? கோதுமை என்பது யாருக்கு அடையாளம்? அப்பம் என்பது யாருக்கு அடையாளம்? ஜீவப்பம் என்பது யாருக்கு அடையாளம்? இவ்வளவு இது சொல்றேன்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு அடையாளம். சுடப்பட்டது யாருக்கு அடையாளம்? சுட்டரிக்கிறதுக்கு யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர். இப்ப இங்கேயே யார் 2க்கு வேலை செய்யறாங்க? பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறாரு. யார் செய்யறா? இயேசு வேலை செய்யறாரு. இப்ப சுடப்பட்ட வாட்கோதுமை அவங்க என்ன செய்யறாங்க? சுடப்பட்ட வாட்கோதுமையை குறித்து பேசுற பொழுது அந்த சுடப்பட்ட வாட்கோதுமை யாருக்கு அடையாளம்? கிதியோனுக்கு அடையாளம். அந்த சுடப்பட்ட வாட்கோதுமை, ஏன்னா இந்த கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இதை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டேன். அந்த சுடப்பட்ட வாட்கோதுமை என்ன செஞ்சான்? உருண்டு வந்து மீதியானியருடைய பாளையத்தை என்ன செஞ்சு தகர்க்கு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறாரா? கிதியோன்கிட்ட கர்த்தர் பட்டயத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல தான் சொல்றாரு, கர்த்தரின் பட்டயம் கிதி. அப்போ இந்த பிளானை யார் கொடுத்தா? தேவன் கொடுத்தார், கர்த்தர். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்க்கையில கர்த்தர் இனி கொடுக்கிற வார்த்தைகள் வெளியரங்கமாக வேண்டாம். நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 அது அப்படியே அப்படியே என்ன செய்ய? எக்ஸிக்யூட் ஆகும். ஆமா, மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். இன்னைக்கு கர்த்தர் அதை சொல்றாரு, இனி அது வெளியரங்கம் ஆகும் மகளே. இனி அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 இனி 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 உங்க வாழ்க்கையில கர்த்தர் தமது மகிமையை வெளியரங்கமாக்க போறாரு. சும்மா விதையை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. வாக்கு தத்தத்தை மட்டும், ஆண்டவரே இனி அதை எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை நான் எப்படி செயல்படுத்தணும், ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் கேட்குறேன். பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னீங்க. தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நீங்க சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் இனி நிறைவேற்றுகிற காலமா நேரமா வந்தது. அது எப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிட அந்த வார்த்தை இனி வெளியரங்கமாக, அந்த வார்த்தை இனி கனி கொடுக்க, அந்த வார்த்தை இனி பூத்து குலுங்கி உலகத்தை மறுநாள் நிரப்பு. இனி சிறையிருப்புக்குள்ள இருக்கணும்னு அவசியமே இல்லை. இன்னொரு மனுஷனை சொல்லலாம், யோசேப்புக்கிட்ட அந்த தரிசனம் என்ன செஞ்சு, அந்த நெற்கதிர்கள் என்ன செஞ்சு, எல்லா நெற்கதிலும் இவனுடைய நெற்கதிரை வணங்கி நின்னது. அதுக்கு இவனுக்கு இருந்தது என்ன? தேவாவி. தேவாவி இருந்தனால தான் அந்த அந்த பரிபூர்ணமான நாட்களிலே விளைஞ்ச அந்த விதையை எப்படி பாதுகாக்கிறது, அந்த திட்டத்தை யார் கொடுத்தா? தேவன் ஆவி, தேவ ஆவி. ஆமேன் என்று சொல்லுவோம். தேவ அப்போ இப்போ இன்னைக்கு கடைசி ஒன்று வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க. அதாவது அதே அதிகாரத்தில் 13வது வேத வசனத்தை வாசிமா. 13வது வேத வசனம். அதாவது இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வேதத்திலேருந்து வாசிப்பா. 13வது வேத வசனம்.
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வேத வசனம். அதாவது இதுவே இளைப்பாறுதல். சொல்லுங்க, இந்த வார்த்தையின் அந்நிய பாஷைக்கு இன்னொரு வார்த்தை சொல்ல இளைப்பாறுதலுடைய பாஷை. அதாவது நீங்க அந்நிய பாஷை பேச 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 எத்தனை பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். அடுத்து வாசிமா 13. அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து, அதாவது கேட்க மாட்டோம் என்க. அதுக்கு மேல் வேத வசனத்துல வாசிங்க, மேல் வேத வசனம். நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். இதுவே ஆறுதல். எதுதான் ஆறுதல்? அந்நிய பாஷை நீங்க பேச 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 அதுவே இளைப்பாறுவனுக்கு இளைப்பாறத்தக்கதான இளைப்பாறுதலுடைய பாஷை. இதுவே சொல்லுங்க, என்னவாமா? இதுவே அப்படின்னா இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லம்மா. உன் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு சொன்னா, ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வெளியரங்கம் ஆகணும்னு சொன்னா, அந்நிய பாஷையே இதுவே. இதுவே அந்நிய பாஷை பேச 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 அல்லது ஆவியில நிரம்ப 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 உன் வாழ்க்கையை கர்த்தர் இனி மகிமைப்படுத்த போறாரு. இதுவே ஆறுதல். இப்போ அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அதாவது இன்னைக்கு அந்நிய பாஷை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்களா? கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அதனால என்ன நடக்குது? அடுத்த வசனம். ஆதலால் போய் அவர்கள் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படி திக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல். போதும் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படின்னு என்னன்னா, நல்லா அந்நிய பாஷையில் ஜெபி மகளே, நல்லா ஆமாம் வாழ்க்கையில் ஆவிக்குள்ள ஆவியில் நிரம்பி ஜெபி ஜெபி நான் சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க பின்னிட்டு திரும்பி நீங்கள் கீழே கீழே அப்படியே வாசி பார்த்தீங்கன்னா காயப்பட்டு நொறுக்கப்பட்டு விழும்புறாங்க. ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச பேச என்ன தெரியுமா நடக்கும்? கடைசியாக வாசிங்க 28:2 வாசிங்க. 28:2 ஆமாம். அதாவது நீ அந்நிய பாஷையில் பேச பேச என்ன நடக்குன்னா, திராணியும் வல்லமையும் உடையவளாய் நீங்க மாறுவீங்க. எல்லாரும் சொல்லுங்க, திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார பூசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ள போலவும் வந்து கையினாலே அதை தரையில. அதாவது இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அந்நிய பாஷை பேச பெற திராணியும் வல்லமையும் மேல வருது. திராணியும் வல்லமை திராணி என்று சொன்னா, ஆமா திராணியும் வல்லமை என்று சொன்னா, ஆமா ஒரு ஆற்றலும் ஒரு சக்தியும். சொல்லுங்க, திறமையும் ஒரு சக்தியும், திறமையும் ஒரு ஆற்றலும். ஆவியானவர் உண்மையில வர 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 திராணியும் வல்லமையும் உண்மையில வருது. உண்மையில வருது. இன்னைக்கு ஆவியானவருடைய பலத்த வல்லம் உண்மையில வருது. உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வல்லமைகளை தவிடு போல மாற்றுகிற வல்லமை 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 வல்லமை. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா. அதாவது நான் திரும்ப கடைசியாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்குற கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை, அதை வெளியரங்கமாகணும், மகிமையாய் அது வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, கீழ்ப்படிங்க. ரெண்டாவது, பரிசுத்தாவிக்குள்ள நிரம்புங்க. பரிசுத்தாவிக்குள்ள நிரம்புறதுக்கு ஒரே அடையாளம், அந்நிய பாஷையை பேச 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 உங்களுக்குள் திராணி வருது, ஒரு வல்லமை வருது. சாதாரணமாக இருக்கிற நீ கூட அசாதாரணமான காரியத்தை செய்கிறவளாய் மாறிடுவ. ஆமாம், சாதாரணமாக இருக்கிற நீ பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பிளான கர்த்தர் தருவார், பிளான கர்த்தர் தருவார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இனி நீ சாதாரணமானவள இருக்க இல்ல. ஏன்னா தேவ ஆவி, யோசேப்புக்கு மேல தேவ ஆவி இருந்தபடியினாலே அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றினார். ஆமென் என்று சொல்லலாமா? நிறைய வேதத்தில், சரித்திரத்திலையோ வேதத்திலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது யாரெல்லாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருந்தார்களோ, பேதுரு நடந்து போகையில் சுகம் உண்டாயிடுச்சு. ஆமாம், பவுலினுடைய உருமால்களில் வல்லமை இருந்ததுமா. இனி அந்த காலத்துக்குள்ள கர்த்தர் சொல்றாரு, வல்லமையும் இனி பலனும், வல்லமையும் ஆசீர்வாத திராணியும் வல்லமையும் இனி எந்த சத்துருனோ சாத்தானுடைய வல்லமைகளோ எரிகோ கோட்டைகளை உங்களுக்கு முன்பாக நிலை நிற்க போறது. ஏன்னா ஆவியானவர் இனி உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க, அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென் என்று சொல்லாமா? சுமித் விக்லஸ் ஒருத்தவங்க 54 பேரை உயிரோடு கூட எழுப்புனாங்க. அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் சொல்கிறதே, அவர் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருப்பார். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அந்நிய பாஷை பேசுகிறது ஆவியானவரோட கனெக்டிலேயே இருக்கிறது. ஆவியானவரோட பரலோக ராஜ்யத்தோட, அந்த பரலோகத்தோட தேவனோட ஆவியானவரோட அப்படியே கனெக்டிலேயே இருக்க 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 எனக்குள் வல்லமை கூடிக்கொண்டே இருக்கிறது.
சுமித் விக்லஸ்வர்த்து, அடுத்து பண்டித ரமாபாய், இவங்களெல்லாம் எழுப்புதலுக்கு கொண்டு வந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் அந்த அதாவது எதுப்படினா பண்டித ரமாபாயை கொண்டு கர்த்தர் பயங்கர ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எழுப்புதல் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரே அந்த எழுப்புதலுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்ட பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஒரு சர்தை சங்கம் அப்படிங்கிறதான ஒரு ஆசிரமம். அதில் இந்த கைவிடப்பட்டவங்க, விதவைகள், அப்படி இந்த பணயத்துக்கு வேசியாக அந்த எப்படி கோயில்களில் விட்டுருப்பாங்க, தேவதாசிகளெல்லாம் கொண்டு போய் கோயிலில் விட்டுருப்பாங்களே, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லி 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 அவங்கள பரிசுத்தாவினால் நிரப்பி 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 அவங்க என்ன செஞ்சாங்களா, பண்டித ரமாபாய் ஒவ்வொரு கிராமமாக 10 பேராக அனுப்புனாங்க. அதில் கோயம்புத்தூரில் கூட ஒரு எழுப்புதல் வந்தது. பண்டித ரமாபாயை கொண்டு தேவன் கோயம்புத்தூர்ல கூட எழுப்புதல். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பிளான் எல்லாம் எங்க தான் வந்தது? பரிசுத்தாவியானவர். அடுத்து வாட்ச்மேன் நீ என்கிற ஒரு மனுஷனை குறித்து தேவன் ஒரு இதெல்லாம் பெரிய சரித்திரம். 2 வார்த்தையில் மட்டும் சொல்றேன். வாட்ச்மேன் நீயை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அவர்கிட்ட கர்த்தர் ஆவியானவர் எப்படி பிளான் கொடுத்தார்னா, அவர் என்ன செய்வாரா, அந்த வாட்ச்மேன் நீ கிட்ட இருந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு டிஷர்ட்டு, அதில் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இந்த டிஷர்ட்டை போட்டு ஒவ்வொரு கிராமமாக அனுப்பிடுவார். அப்போ அந்த கிராமத்துக்குள்ளே போகிறவர்களெல்லாம் அதை என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. அது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அடையாளம். ஆமென் என்று சொல்ல அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு ஒவ்வொரு கிராமம் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், டிஷர்ட் போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துருங்க, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பிளானை கொடுத்தாரு. அதிநிமித்த அருமையான வாட்ச்மேன் நீயை கொண்டு சீனாவிலே தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆமென் என்று சொல்லாமா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க கணவன் ரட்சிக்கப்பட, மனைவி ரட்சிக்கப்பட, உன் பிள்ளை ரட்சிக்கப்பட தேவன் என்ன சொல்லுகிறார், அந்நிய பாஷை பேச 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 அந்த பிளானை கர்த்தர் உனக்கு தருவார். உன் கணவனுக்கு எப்படி ஜெபிக்கணும், உன் பிள்ளைக்கு எப்படி ஜெபிக்கணும், உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், முடக்கப்பட்ட காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற பொழுது பிளானை தேவன் தருவார். ஆமென் என்று சொல்லலாமா. ஆமென் சொல்ல கடைசியாக ஒரே ஒரு சம்பவம். அதாவது சவுதி அரேபியாவில் ஒரு பிரதர் இருந்தார். இது நடந்த சம்பவம். இதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். சவுதி அரேபியாவில் ஒரு பிரதர் இருந்தார். அங்கே அவருக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகி என்ன செய்கிறாருன்னா, இந்தியா வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இந்தியா வந்துட்டார். இந்தியா வந்த உடனே போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் இந்தியாவில் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு சொல்லி கொடுங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை தேவன் நமக்கு சொல்லி தருவார். ஆமென் என்று சொல்லாமல் அப்போ அவர் கேட்குறாரு, நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவர் ஜெபிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் அதிகாலையில் எழும்பி ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது இவருக்கு முன்பாக சவப்பெட்டி தெரியுது. என்ன தெரியுது? சவப்பெட்டி. ஆடி போயிட்டார். என்னடா சவப்பெட்டி தெரிஞ்சா யாரும் மண்டையை போட போகிறார் அப்படிதான் நம்ம நினைப்போம். அப்போ இவர் பயந்தார். என்ன ஆண்டவரே சவப்பெட்டி தெரியுது. 2ஆவது நாள் ஜெபிக்கிறார், அப்பவும் சவப்பெட்டி. அப்போ தன்னுடைய போதர்கிட்ட போய் சொல்கிறாரு, பாஸ்டர், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், ஆனால் நான் அதை குறித்து தேவன்கிட்ட ஜெபித்த பொழுது எனக்கு இப்படி ஒரு சவப்பெட்டி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஜெபம் பண்ணாலும் என்ன தான் தெரியுது? சவப்பெட்டி தான் தெரியுது. அப்போ உடனே சொன்னார், ஒருவேளை ஏசப்பா சவப்பெட்டி செய்கிற பிஸ்னஸ் உங்களுக்கு கொடுப்பாரோ பிரதர் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார். இவருக்கு ஐயோ சவப்பெட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி ஆனாச்சு. ஆனால் அதை குறித்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இப்படி இதை காட்டுங்கன்னா கர்த்தர் சொன்னார், ஆமாமானே, இனி நீ எந்த பிஸ்னஸ் தான் செய்யணும்? சவப்பெட்டி பிஸ்னஸ் தான் நீ செய்யணும். நீ என்ன செய்யணும்? சவப்பெட்டியை செஞ்சு என்ன செய்யணும்? நீ வைக்கணும். அதன் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இவருக்கு விருப்பமே இல்லை, ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரே அப்படின்ட்டு அழகாக தேக்கு மரத்தில் நல்ல ஒரு சவப்பெட்டியை செஞ்சு, பெங்களூரில் சவப்பெட்டியை செஞ்சு ஒரு என்ன செஞ்சேன், ஒரு அதுக்காக ஆஃபீஸ் போட்டு அந்த சவப்பெட்டியை முதல் வச்சார். ஏன்னா இவரோட பிஸ்னஸ் யாராவது இவர் எப்படி ஜெபிப்பார்? ஆண்டவரே, யாராவது சாகட்டும், யாராவது செத்தாதான் இவரோட பிஸ்னஸ் வளரும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி வச்சாரு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அதுக்கப்புறம்தான் சவப்பெட்டிக்குள்ளே வச்சு கிறிஸ்துவர்களை அடக்கம் பண்ணணுங்கிற ஒரு முறை அதுக்கப்புறம்தான் பெங்களூர் பட்டணத்தில் கர்த்தர் என்ன செஞ்சாரோ அதை டெவலப் பண்ணினார். ஆமென் என்று சொல்லாமா. இதை அதுக்கப்புறம் 1 ஆச்சு, 10 ஆச்சு, 20 ஆச்சு. எனக்கு அதை ஃபேமஸாக கர்த்தர் அந்த பிஸ்னஸை செய்து கொண்டு இருக்கிறார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா,
ஆமாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் என்ன செய்வதென்று நீங்கள் தெரியாமல் இருந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் யார்தான்? பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவரே இன்னைக்கு என்ன